पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 17வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். ஸ்ரத்தாத்ரய விபாக யோகத்துல பார்த்தீங்கன்னா 3 விதமான சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணத்தை பேஸ் பண்ணி யஜ்யமா இருக்கட்டும், ஆகாரமா இருக்கட்டும், தபஸா இருக்கட்டும், தானமா இருக்கட்டும், இதெல்லாம் 3 வெரைட்டியா பிரிக்க ஆரம்பிக்கிறோம். எதுக்காக இதை பிரிச்சு பார்த்தீங்கன்னா பகவான் சொல்றாரு அப்படின்னா, சாத்விக குணமா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம உபாதானம் பண்ணணும், அதாவது ஸ்வீகாரம் பண்ணணும். ரஜோகுண தமோகுணமா இருக்கிறதெல்லாம் லௌகிகத்துல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். உணவு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க உணவு முறையே பார்த்தீங்க அப்படின்னா லோகத்தில் எல்லாமே இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரஜோகுண பிரதானமாக இந்த மனுஷ ஜென்மா இருக்கிறது. சத்துவகுண பிரதானம் பார்த்தீங்கன்னா தேவர்கள், ரஜோகுண பிரதானம் மனிதர்கள், தமோகுண பிரதானம் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே இருக்கிற ஜீவராசிகள். அப்போ இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்தவங்களில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ரஜோகுண பெர்சன்ஸ் தான் இருப்பாங்க. அப்போ உணவு எப்படி இருக்கும், நம்ம ஆகாரம்ன்றது பார்த்தீங்கன்னா ரஜோகுண பிரதானமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற 80% பீப்புள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. இப்போ நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் எப்படி எப்படி பிறந்தோமோ அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஒரு சாதகனாக மாறணும் அப்படின்னா, மோட்சத்தை மார்க்கத்தில் நம்ம போகணும் அப்படின்னா பிரவிற்த்தி மார்க்கத்திலேருந்து நிவிற்த்தி மார்க்கத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம். அப்போ நிவிற்த்தி மார்க்கத்தை யாரெல்லாம் அனுஷ்டானம் பண்ணணுமோ அதெல்லாம் பழைய ஹேபிட் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு சத்துவகுணத்தை அடாப்ட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மோட்சம் கிடைக்கும். அதை நல்லா மனசில் பிடிச்சிக்கணும். அப்போ நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா குணபிராமணனாக மாறணும். எந்த ஜாத்தியில் பிறந்திருந்தாலும் எந்த வர்ணத்தில் பிறந்திருந்தாலும் குணபிராமணனாக மாறணும். அந்த குணம் இது சத்துவகுணமா, சத்துவகுணம் தான் பிராமண குணம் அப்படின்னு பேர். அதை அடாப்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், நல்ல சத்துவகுணத்தை நின்று இந்த ஞானத்தை நல்லா கிரகணம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த சத்துவகுணத்தையும் தாண்டி சுத்த பிரம்மம் ஆத்மா பார்த்தீங்கன்னா குணாதீத்தன், நான் குணாதீத்தனா இருக்கேன் அப்படின்னு குணங்களை தாண்டின நிலைக்கு போக முடியும். அதனால
தமோ குணத்துல இருக்கிறவங்க ரஜோ குணத்துக்கு வரணும், ரஜோ குணத்துல இருக்கிறவங்க சத்துவ குணத்துல வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி இந்த ஞானத்தை ஸ்வீகாரம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குணத்தை தாண்டி குணாதீதனா ஆகணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தோட கட்டமைப்பு. இதுதான். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று என்ன பார்த்துருக்கோம், அன்னத்தை பற்றின விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் யஜ்யத்தை பற்றியும் பார்த்துருக்கோம். அன்னமும் பார்த்தாச்சு, யஜ்யமும் பார்த்தாச்சு. யஜ்யத்திலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே சத்வகுண யஜ்யம் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? யஜ்யம் அப்படின்னா கர்மம் அப்படின்னு அர்த்தம். ஒரு கிரகஸ்த ஆசிரமத்தில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார், ஜாபுக்கு போயிட்டு இருக்கார், குடும்பம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்படின்னும் போது கால்குலேஷன் இல்லாமல் ஏதாவது காரியம் பண்ண முடியுமானா பண்ணவே முடியாது. கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கல்பம் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பூஜையோ ஏதோ ஒன்று சங்கல்பம் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா சங்கல்பங்களும் யாருக்காக அப்படின்னா தன்னோட குடும்பத்துக்காகவும் பேர குழந்தைங்களுக்காகவும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சங்கல்பம் பண்ணுறாங்க. தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகஸ்தாசிரமத்தில் அதுதான் சரி. கிரகஸ்தாசிரமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் வயிற்ற துணை அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. இல்வாழ்வான் அப்படின்னா கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணணும், தன்னோட 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரியா இருக்கிறவனுக்கு, வானப்பிரஸ்தத்தில் இருக்கிறவனுக்கு, சன்னியாசியா இருக்கிறவனுக்கு 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் ஆதாரம். அதே மாதிரி தன்னோட அப்பா அம்மா, தன்னோட சுற்றி இருக்கிறவங்க யாரெல்லாம் முடியாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரமாக இருக்கணும். அப்போ அவன் சங்கல்பம் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னா சங்கல்பம் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பங்கள் எல்லாம் வந்து எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளார சங்கல்பங்கள் எல்லாம் வந்துடும். இதே ஒரு 50-52 வயசுல தன்னோட குழந்தைங்களுக்கு வந்து கல்யாணம்லாம் பண்ணி வச்சாச்சு அப்படின்னா அது வரைக்கும் தான் சங்கல்பம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு பேர குழந்தைய பார்த்துட்டோம் அப்படின்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமம் கேன்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேன்சல் ஆகிடும். அவனுக்கு அதிகாரம் இல்லை. முதல் பேர குழந்தை பிறந்த மாத்திரத்திலேயே கிரகஸ்தாசிரமத்தோட ஜீவனம் போயிடுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ண முடியும், எந்த கர்மா பண்ணினாலும் அதை நிஷ்காமியமா பண்றது அவனுக்கு தான் சாத்தியமாகும். வானப்பிரஸ்தனுக்கும் சந்நியாசிக்கும் தான் நிஷ்காமிய கர்மம் சம்பவிக்கும். அப்ப நிஷ்காமியமா பண்ணக்கூடிய யஜ்யம் தான் வந்து பாத்தீங்கன்னா, யஜ்யம்னா பூஜைகள், ஆராதனைகள், இதெல்லாம் தான் சாத்விகம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எது பலன் மேல ஆசைப்பட்டு எந்த யாகம் பண்ணினாலும், அஸ்வமேத யாகமா இருக்கட்டும், வேற எந்த யாகம் பூஜைகள், ஒரு சின்ன கணபதி ஹோமத்துல இருந்து ஒரு சின்ன பூஜையில இருந்து எதெல்லாம் நம்ம பண்றோமோ பலன் மேல ஆசைப்பட்டு பண்ணாவே அது வந்து பாத்தீங்கன்னா ராஜசம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெறும் விதியெல்லாம் விட்டுட்டு எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தம்பத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா பண்றோமோ, விதி இல்லாம மற்றவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பண்றோமோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாமசம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா 14வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். தபஸை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ல ஆரம்பிக்கிறார். இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்லோகம் வந்து நம்ம 18வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 18வது சாப்டர்ல 5வது ஸ்லோகம் 18:5ன்னு போட்டுங்க. ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல சொல்றார் ஆச்சாரியார், யஜ்ஞதான தபः கர்ம ந தியாஜ்யம் காரியமேவ தத் யஜ்ஞோதானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷினாம். ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. யஜ்ஞத்தையும் தானத்தையும் தபஸையும் ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பா தியாகம் பண்ணாம அவசியம் செய்ய வேண்டியது தான். அப்ப நமக்கு யாருக்காவது சாய்ஸ் இருக்கா, சுவாமி நான் யஜ்ஞம் தானம் தபஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏதாவது சாய்ஸ் இருக்கா அப்படின்னா ஒருத்தருக்கும் ஒரு சாய்ஸும் இல்லை. மோட்ச மார்க்கத்துல போறவங்க யாருக்குமே இந்த 3த்தையும் தியாகம் பண்றதுக்கு சாய்ஸ் இல்லவே இல்லை. இந்த 3த்தையும் கண்டிப்பா பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், சன்னியாசியா இருந்தாலும் சரி, கிரகஸ்தனா இருந்தாலும், வானப்பிரஸ்தனா இருந்தாலும் யஜ்ஞதான தபஸை வந்து பாத்தீங்கன்னா பண்ணியே ஆகணும். எது வரைக்கும், சன்னியாசியா இருந்தாலும் நேத்தி உள்ளுக்குள்ளார பண்ற காலம் அதுக்கு முன்னாடி க்ஷணம் வரைக்கும் பண்ணிதான் ஆகணும். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யஜ்யமும் தானமும் தபஸும் மனிதர்களை வந்து பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்தக்கூடியது. யஜ்யம்னா நிஷ்காமிய கர்மத்துக்கு பேரு, எல்லாம் யஜ்யம்னு வந்துடும். கூட வந்து பாத்தீங்கன்னா தானத்தை பத்தி பேச போறோம், அதுக்கப்புறம் தபஸை பத்தி பேச போறோம். இந்த 3த்தையும் நம்ம என்ன பண்ண போறோம், சத்வகுணமா நம்ம அடாப்ட் பண்ணணும். சத்வகுணமா இருக்கிற யஜ்ஞம், சத்வகுணமா இருக்கிற தானம், சத்வகுணமா இருக்கக்கூடிய தபஸ், இந்த 3த்தையும் ஸ்வீகாரம் பண்றதுனால நமக்கு அந்தக்கரண சுத்தி உண்டாகும், பிரம்மத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகிற சாமர்த்தியம் உண்டாகும்.
இதே வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான மந்திரம் சொல்லுது. பிருகதாரண்யத்தில் வந்து 4:4:22 அதில் சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, தமேதம் வேதானு வச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன. ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு. பிராமணர்கள் அப்படின்னா முமுட்சுக்கள் என்ன பண்றாங்க, தமேதம் வேதானு வச்சனேன, அந்த இந்த பிரம்மத்தை வேதத்தின் வச்சனத்தினால் என்ன பண்றாங்க, அறிகின்றார்கள், அறிய முயற்சிக்கின்றார்கள், இச்சை கொள்கிறார்கள். வேதத்துல சொல்லியிருக்கு பிரம்மத்தை அறியணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேதத்துல சொல்லியிருக்கு. சரி, பிரம்மத்தை அறியணும்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு என்ன ரூட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன. முக்கியமான வார்த்தை. பிரம்மத்தை அறியறதுக்கான முக்கியமான இது ஆசையில்லாமல் செய்யப்பட்ட யஜ்ஞம், ஆசையில்லாமல் செய்யப்பட்ட தானம், ஆசையில்லாமல் செய்யப்பட்ட தபசு. அப்ப ஆசையில்லாமல் போட்டிருக்கு. ஆனா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்லவங்க இருக்காங்க, நல்லவங்க ரொம்ப தர்மிகள் இருக்காங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, சங்கல்ப பூர்வமா ஆசையோடு தான் பண்றாங்க. அப்ப ஆசையோடு பண்ணினா சம்சாரத்துக்குள்ளாரே சுத்திக்கிட்டு இருக்கணும். ஆசை இல்லாம பண்ணினா மட்டும்தான் அந்த பிரம்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அறியறதுக்கான சாமர்த்தியம் நமக்கு உண்டாகும். அப்ப அது மட்டும் இல்லாம ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட முக்கியமானது கேனோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு. எல்லா வித்யாவையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சதுக்கு பிறகு சிஷ்யன் வந்து பாத்தீங்கன்னா அவன் கேட்கிறான் குருநாதர்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு உபனிஷதத்தை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உபனிஷதம் போ ப்ரூஹி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கடைசி 2 மந்திரம் கேனோபனிஷத்துல லாஸ்ட் 2 மந்திரம் இருக்கு. அதில் கேட்குறான் சிஷ்யன் கேட்குறான், எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உபனிஷதத்தை சொல்லுங்கள் அப்படின்னு. 4வது கண்டம் 7, 8 2 மந்திரங்கள் எடுத்துக்கணும். அதை சொல்றாரு என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு உபனிஷதத்தை சொல்லுங்கள் அப்படின்னா, ஏன்பா உபனிஷத் உனக்கு சொல்லியாச்சே, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம தத்துவத்தெல்லாம் சொல்லிட்டேனே, திரும்பவும் என்ன கேட்குற அப்படின்னா, திரும்பவும் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறார், உபனிஷதத்தோட சித்தாந்தத்தை சொன்னதுக்கு பிறகு அந்த உபனிஷதத்தை அடையறதுக்கு, அதுல சொல்லப்பட்ட அந்த பிரம்மத்தை அடையறதுக்கான சாதனங்களுக்கு பேரும் உபனிஷதம்னே பேர். உபனிஷத்துனா பிரம்ம வித்யா, அந்த பிரம்ம வித்யாவை அடையறதுக்கான எது சாதனமோ அதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதம் என்ற பெயரிலேயே சொல்லப்படுகிறது. அப்ப உபனிஷத்தை சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்றார் அப்படின்னா, தஸ்யை தபோ தம கர்மேதி பிரதிஷ்டா வேதா சர்வாங்கானி சத்தியமாயதனம். ஒரு அருமையான மந்திரம் இருக்கு. இந்த பிரம்ம வித்யா வந்து பாத்தீங்கன்னா எங்க வாசம் பண்ணுவாள் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பிரதிஷ்டா அப்படின்னா 4 காலில் தான் பிரம்ம வித்யா நிக்கிறா. பிரம்ம வித்யா 4 காலில் நிக்கிறா. என்ன அப்படின்னு கேட்டினா, ஒரு கால் தபஸ் அப்படின்னு பேரு, 2வது பாதம் வந்து பாத்தீங்கன்னா கால் வந்து பாத்தீங்கன்னா தமம்னு பேரு, 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மம்னு சொல்லக்கூடிய, இப்ப நம்ம யஜ்ஞம்னு பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த கர்மம் தான் யஜ்ஞம்னு சொல்றது, அது 3வது பாதம். 4வது பாதம் வந்து பாத்தீங்கன்னா வேதங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா 4வது பாதம். சர்வ அங்கங்களோடு சேர்ந்த வேதங்கள் 4 பாதங்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தமம் தபசு, அதுக்கப்புறம் இந்திரிய நிகிரகம், கூட வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞம்னு சொல்லக்கூடிய நிஷ்காமிய கர்மம், கூட வந்து பாத்தீங்கன்னா வேதங்கள். இந்த 4ம் பிரம்ம வித்யாவுக்கு 4 பாதங்கள். இந்த பிரம்ம வித்யா எங்க வாசம் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்ம வித்யா வாசம் பண்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் ஆயத்தனம். பொய்யன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம வித்யா வாசம் பண்ண மாட்டாள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சத்தியத்தை அனுஷ்டானம் பண்ணணும், இந்த 4த்தையும் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுல தபசு, அதுக்கப்புறம் கர்மம், கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா தானத்தையும் நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும். தபோ கல்மஷமகந்தி. தபஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்மஷங்களை எல்லாத்தையும், அழுக்குகளை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்ணும். ததக ஞானம் பிரவர்த்ததே, அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஞானம் உண்டாகுது அப்படின்னு இதுலயே மகாபாரதத்திலயே வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3த்தை தியாகம் பண்ணவே கூடாது. யஜ்ஞம், தானம், தபஸ், இந்த 3த்தை தியாகம் பண்ணக்கூடாது. சரி, இதை வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமியமா பண்ணணும், ஆசை இல்லாம பண்ணணும். எப்படி பண்ணணும், கர்த்தவியம் அப்படின்னு பண்ணணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் தபஸை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார் 14வது ஸ்லோகத்துல தபஸை பத்தி. அத இதானிம் தபக திரிவிதம் உச்சியதே. இப்பொழுது
நம்ம என்ன பண்ண போறோம்? யஜ்யத்தை பத்தி பேசி முடிச்சாச்சு. இப்ப தபஸை பத்தி இப்ப பேச போறோம். 3 விதமான தபஸ் வந்து பாத்தீங்கன்னா, வாக்கு தபசு, அதுக்கப்புறம் ஷரீர தபசு, அதுக்கப்புறம் மானச தபசுன்னு 3 விதமான தபஸை பத்தி 3 விதமாக தபஸானது சொல்லப்படுகின்றது பகவானால். பார்ப்போம். தேவ த்விஜகுரு பிராக்ய பூஜனம் சௌச்சமார்ஜவம். தேவ த்விஜகுரு பிராக்ய பூஜனம் சௌச்சமார்ஜவம் பிரம்மச்சர்யமஹிம்சா ச ஷரீரம் ஷாரீரம் தப உச்யதே. பிரம்மச்சர்யமஹிம்சா ச ஷாரீரம் தப உச்யதே. தேவத்விஜகுரு பிராக்ய பூஜனம் சௌச்சமார்ஜவம் பிரம்மச்சர்யமஹிம்சா ச ஷாரீரம் தப உச்யதே. தபஸ் வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல தபசு 3 விதமா இருக்கு. சரீரத்தினால பண்ணக்கூடிய தபசு காயா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாச்சா, வாக்குனால செய்யப்படக்கூடிய தபசு 2வது, 3வது மனசா. நம்மகிட்ட இருக்கிற 3 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. இந்த காயா வாச்சா மனசுன்னு சொல்லக்கூடிய இந்த 3 தண்டங்களாலையும் பண்ணக்கூடிய தபசு 3 விதம். இதுல முதல்ல சரீரத்தினால பண்ணக்கூடிய தபசுக்கு பேரு ஷாரீரம் தபகன்னு பேர். ஆச்சாரியர் சொல்றார், எதெல்லாம் சரீரத்துல பண்ணக்கூடிய தபசு? தேவதைகளுக்கும், த்விஜ அப்படின்னா இரு பிறப்பாளர்கள்னு சொல்றோம். பிராமண, க்ஷத்திரிய, வைஷ்ய, இந்த 3 பேர்லயும் பெஸ்ட் பெர்சனா இருப்பாங்க, நல்ல பூஜைக்குரியவங்களா இருப்பாங்க. இந்த 3 பேர்த்திலையும் குருவா இருக்கக்கூடிய ஆச்சாரியர், குருவா இருக்கிறவங்களுக்கும், பிராஜ்ய ஞானி புருஷர்களுக்கும், எதெல்லாம் பூஜனம்னா நம்ம பண்ணக்கூடிய பூஜைகள். அப்ப காலையில எந்திரிச்சோன தேவதைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்றது. அதுக்கப்புறம் வந்து பெரியவங்க இருப்பாங்க, 3 வர்ணத்தாரிலையும் பெரியவங்களா இருப்பாங்க, அவங்கள பூஜை பண்றது. அதுக்கப்புறம் இது வந்து குருநாதர்களுக்கு பூஜை பண்றது. அதுக்கப்புறம் ஞானி புருஷர்களுக்கு பண்ணக்கூடிய பூஜைகள். இதெல்லாம் எங்க பண்றோம்? சரீரத்தினால நம்ம பண்றோம்ல, அர்ச்சனை, ஆராதனை, அபிஷேகம், இதெல்லாம் பண்றோம். இப்ப இங்க திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா 2 ஆசிரமங்கள் இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா யோகி ஆசிரமம் இருக்கு, ராம் சுரத்குமார் ஆசிரமம், கூட வந்து பாத்தீங்கன்னா ரமணாசிரமம் பிரசித்தமா இருக்கு. எங்களோட சிஷ்யர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரமணாசிரமத்தோட சமாதியை வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வந்துட்டு இருப்பாங்க. 100 வாட்டி 50 வாட்டி 100 வாட்டின்னு சுத்துறவங்களாம் இருக்காங்க. சமாதியை பூஜையை பண்றோம்ல, எப்படி பண்றோம் அப்படின்னா ஆராதனை இல்லை, ஆனா வந்து சரீரத்தினால சுத்தி வந்துட்டு இருக்கோம்ல, பிரதட்சணம். நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஞானி புருஷர்களோட சமாதியை வந்து பாத்தீங்கன்னா சுத்துறோம், ஆராதனை பண்றோம், இதெல்லாம் இருக்குல்ல. அப்ப சரீரத்தினால பண்ணக்கூடிய பூஜைகள் அதுன்னு கேட்டுக்கணும். இதுக்கப்புறம் சௌச்சம், இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா காலையிலையும் சாயந்தரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்துறது, ஜலத்தினாலையும் சோப்பு போட்டும். ஆர்ஜவம்னா காயா வாச்சா மனசா, நம்ம மனசுக்குள்ளார நினைக்கிறது தான் வாக்குல பேசணும், வாக்குல பேசுறத தான் வந்து பாத்தீங்கன்னா காரியத்துல செய்யணும். நம்ம பண்ற காரியம் வந்து பாத்தீங்கன்னா குஹ்யாச்சரணம் இருக்கக்கூடாது, ரகசியமா எதையும் பண்ணக்கூடாது. நல்லா வந்து பாத்தீங்கன்னா தெளிவா வந்து பாத்தீங்கன்னா சரீரத்துல நேர்மையா இருக்கணும். நம்ம பண்ற காரியங்கள் ரொம்ப நேர்மையா, ரொம்ப பிளைனா இருக்கணும், சரளமா இருக்கணும். அதுக்கு பேரு ஆர்ஜவம் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் இந்த பிரம்மச்சரியம்ன்றது கிரகஸ்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்னோபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. ரித்துகாலோ பாரியாம் கச்சேத், ரிதௌ பாரியாம் கச்சேத் இருக்கு. ரித்து காலத்துல மட்டும் மனைவியோட சேரணும், அதே மாதிரி பகல்ல சேரக்கூடாது, ராத்திரியில மட்டும் சேரணும், அது பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லப்படுது. வானப்பிரஸ்தர்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் அதே மாதிரி பிரம்மச்சாரிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே பிரம்மச்சரியம் சாதாரணமா இயல்பா இருக்கு. அப்ப பிரம்மச்சரியம் கூட வந்து பாத்தீங்கன்னா அஹிம்சா அப்படின்னா எந்த உயிர்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஹிம்சை செய்யாமல் இருத்தல். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரீரத்தினால் செய்யப்படக்கூடிய தபசு, சாரீரம் தபகா அப்படின்னு சொல்லப்படுகிறது. சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரியர் சொல்றாரு, தேவாஹாச்ச த்விஜாஹாச்ச குரவஹாச்ச, தேவதைகள் தேவாஹா. த்விஜாகான்றதுக்கு அர்த்தம் பிராமண, க்ஷத்திரிய, வைஷ்ய 3 வர்ணத்தாருக்கு பேர் த்விஜர்கள்னு பேர். யஜ்ஞோபவீதம் போட்டவங்க 3 பேர். இந்த யஜ்ஞோபவீதம் போட்டதுலேயே எல்லாத்தையும் போய் நமஸ்காரம் பண்ண மாட்டோம். நம்ம 3 பேர்த்துலையும் 3 வர்ணத்தார்லையும் நல்லவங்க இருப்பாங்க.
நம்ம தெருவிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற பிராமணனா இல்லாமல் கூட க்ஷத்திரியனா வைசியனா நல்லவங்களா பண்பட்டவங்களா இருப்பாங்க. அப்படி பண்பட்டவங்களா இருக்கிறவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான சேவைகள்லாம் பண்ணுறது நம்ம பண்ணுறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. எல்லா ஊர்லேயும் அவங்கவுங்க தெருவில் நடந்துகிட்டு தான் இருக்கு. பெரியவங்களுக்கு பண்ணுறோம். அதுக்கப்புறம் குரவகா, குருநாதர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் பிராஜ்ஞாகான ஞானி புருஷர்களுக்கு வந்து ரமணர் மாதிரி இருக்கான ஞானி புருஷர்கள், அந்தந்த ஏரியாவில் ஒவ்வொரு ஞானி புருஷர்களை சமாதி இருக்கும், அவங்களுக்கு பண்றது. இல்லை பிரத்யட்சமா நமக்கு முன்னாடியும் ஞானிகள் இருக்கலாம். இவங்க எல்லாத்துக்கும் பேர் என்ன பேருனா தேவத்விஜ குரு பிராஜ்ஞாகான்னு பேர். தேஷாம் அவர்களுக்கு பூஜனம் செய்யக்கூடிய பூஜைகள், அந்த பூஜைக்கு பேர் தான் தேவத்விஜ குரு பிராக்ய பூஜனம் அப்படின்னு பேரு. நம்ம சொல்லப்பட்ட இந்த 4 பேருக்கும் பண்ணக்கூடிய பூஜைகள் இவைகளும் கூடவே சௌச்சம். சௌச்சம்னு என்ன அர்த்தம்? சுத்தம். சரீரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் சுத்தமாக வச்சுக்கிறது. கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜவம். ஆர்ஜவம் அப்படின்னா நேர்மையாக இருக்கிறது, ரிஜித்துவம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. நம்ம காரியங்கள் எப்போவுமே ஸ்பஷ்டமாக இருக்கணும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிலாம் எதுவும் பண்ணாமல் ரொம்ப சரளமாக பண்ணுறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜவம்னு பேர். சரள ஸ்வபாவம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பிரம்மச்சரியம் அப்படின்னா ஆச்சாரியார் சொல்லலை. பிரம்மச்சரியத்துக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற கிரந்தங்கள்ல இருந்து எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஹிம்சா. நல்ல யோகிக்கு போகும்போது, யோகத்துக்கு போகும்போது அஷ்டவித மைத்துன வர்ஜனம் அப்படின்னு வேற சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மச்சரியத்துக்கு லட்சணம் வந்து பார்த்தீங்கன்னா 8 விதமான பிரம்மச்சரியம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா நல்ல வானப்பிரஸ்தத்திலையும் சந்நியாசத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா பூரணமாக அனுஷ்டானம் பண்ண முடியும். கிரகஸ்தாசிரமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில விதி விலக்குகள்லாம் கொடுத்துருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முக்கியமான விதியாக வச்சிருக்கு, பெண்ணோட கண்டிப்பாக சேர்ந்தே ஆகணும், அது விதி கிரகஸ்தனுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சமயத்தில் சேரக்கூடாதுன்னு இருக்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னாவே பிரம்மச்சரியத்தை அனுஷ்டானம் பண்ண மாதிரி ஆயிடும் கிரகஸ்தர்களுக்கு. இதுக்கப்புறம் அஹிம்சான்றது என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த உயிர்களையும் கொல்லாமை, எந்த உயிர்களையும் நமக்கு ஹிம்சை செய்யாமை. அதுக்கு பேர் வந்து கூட ஷரீர நிர்வர்த்தியம் ஷாரீரம் அப்படின்னு பேர். ஷரீரத்தினால பண்ணக்கூடிய காரியத்துக்கு பேரு ஷாரீரம் அப்படின்னு பேர். அது எப்படிப்பட்டது? ஷரீர பிரதானகா, இந்த சரீரத்தை பிரதானமா வச்சுக்கிட்டு பண்ணக்கூடியவைகள். இந்த ஸ்தூல தேகம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்தூல தேகத்தை பிரதானமா வச்சுக்கிட்டு நம்ம பண்ணக்கூடிய இந்த தபஸுக்கு பேரு ஷாரீரம் தபகான்னு பேர். அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் சொல்றாரு சர்வைகி ஏவ காரிய கரணைகி. ஷாரீரம்னா என்னன்னு சொல்றாரு. அனைத்து விதமான காரியம் அப்படின்னா இந்த தேகம், அதுக்கப்புறம் கரணைகி அப்படின்னா இந்த கரணங்களால், ஷரீரத்தினாலும் ஷரீரத்தில் இருக்கிற கர்மேந்திரியம் ஞானேந்திரியங்களாலும், சர்வைகி கர்த்தாதிபிகி அனைத்து கர்த்தாக்களாலும் மனுஷங்களாலும், நம்ம எல்லாத்தாலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரீரத்தையும் இந்திரியங்களையும் வச்சுக்கிட்டு சாத்தியம் எது வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதோ நம்ம ட்ரை பண்ணால் இதெல்லாம் நம்ம எல்லாத்தாலையும் பண்ண முடியும். நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு நல்லா இந்த சரீரத்தினால தபஸ் பண்ண முடியும். இப்போ சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும், அந்த எல்லா காரியத்தையும் நம்ம பண்ணும்போது அதுக்கு என்ன பேரு? ஷாரீரம் தப உச்சியதே. அதுக்கு பேர் தான் ஷரீர தபஸ் அப்படின்னு, ஷாரீர தபஸ் அப்படின்னு சொல்லப்படுது. சரீரத்தினால செய்யப்படக்கூடியது ஷாரீரம் தபக அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல சொல்றாரு, பஞ்சைத்தே தஸ்ய ஹேத்தவஹா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 18வது சாப்டர்ல 14-15. அங்க நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கல, நம்பர் போட்டுங்க. 18வது அத்தியாயத்துல 14-15 2 ஸ்லோகங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றார், ஒரு காரியத்தை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 விதமா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு தேவைப்படுது. அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச பிருதக் விதம் விவிதாஸ்ச பிருதக் சேஷ்டா தெய்வம் சைவாத்ர பஞ்சமம். ஒரு காரியத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த உலகத்துல எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் 5 காரணங்கள் இருக்கு. பஞ்சைத்தே ஹேத்தவா, 5 ரீசன்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு அப்படின்னா அதிஷ்டானம், இந்த சரீரம் தான் அதிஷ்டானம்னு பேர். ஒரு கர்மா பண்றதுக்கு சரீரம் வேணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தா, நான் கர்த்தான்ற ஒரு ஜீவன் இருக்கணும், அபிமானி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3வது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட், கர்மேந்திரியங்கள்
இருக்கணும். ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் இருக்கணும். 3வது. 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவிதாச்ச பிருதக் சேஷ்டா. இந்த இந்திரியங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியான செயல்கள் இருக்கு. கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் பண்ணுது, கால் ஒரு காரியம் பண்ணுது, கண்ணு ஒரு காரியம் பண்ணுது, காது ஒரு காரியம் பண்ணுது. இந்த எல்லா இந்திரியங்களுக்கும் தனித்தனியா இருக்கக்கூடிய அசைதல் சேஷ்டைகள் அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த 4க்கு அந்நியமா வந்து பார்த்தீங்கன்னா 5வது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கணும் அப்படின்னா பகவான் இருக்கணும். ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா சந்நிதி, ஈஸ்வரனோட சந்நிதி, சைத்தன்யத்தோட சந்நிதியில தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களும் இருக்கு. இந்த 5வது வந்து பார்த்தீங்கன்னா தெய்வம் ச அத்திர பஞ்சமம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5வது வந்து பார்த்தீங்கன்னா தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா 5வது. இந்த 5 இருந்தா நம்ம ஒரு காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண முடியும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5லையும் பண்ணக்கூடிய காரியத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஷாரீரம் அப்படின்னு பேர். ஷாரீரம் கர்ம. ஷரீரத்தில் பண்ணக்கூடிய கர்மம் ஷாரீரம் கர்ம. ஒரு கர்மா பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 விஷயங்கள் நமக்கு தேவை அப்படின்னு ஆச்சாரியார் இண்டிகேட் பண்றார். இதீஹி வக்ஷ்யதி. இது வந்து பார்த்தீங்கன்னா 18வது சாப்டர்ல 14, 15 2 ஸ்லோகங்கள்ல சொல்ல போகின்றோம். அங்க வந்துருங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா 15வது ஸ்லோகத்துல ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். சரீரத்துல பண்ணக்கூடிய தபசு சொல்லியாச்சு. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா வாக்குல செய்யப்படக்கூடிய தபஸ் என்னன்னு பார்க்கிறார். இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தபஸை விளக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா? எதெல்லாம் நம்ம பண்ணலாம்? முடிஞ்சா தேவ பூஜையை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன், ஒரு 10 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பூஜை ஆரம்பிக்கலையோ, பூஜை ஆரம்பிக்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. பிகினர்ஸா இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மூர்த்தத்தை வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூஜையை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடணும். ஒரு 40 வயசுல இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு 50 வயசுல இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இப்போ ஃப்ரீயா இருக்கு சுவாமி அப்படின்னா ஒரு தேவ பூஜையை வந்து பார்த்தீங்கன்னா இஷ்ட தேவத்தையோட ஒரு சிவலிங்கத்தை வச்சுக்கிட்டு, முக்கியமாக சிவ பூஜை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரேஷ்டம். சிவ பூஜைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளானது. அழகா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சிவ பூஜையை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட முடியும். ஒரு பூஜை வச்சுக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க பிராமணர் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில போகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சேவை பண்றோம் பார்த்தீங்களா, பிராமணர்களுக்கு ஏதாவது சேவையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜனத்துக்குள்ளார வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குருமார்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பூஜைகள் பண்ணுறது. ஒரு பாத பூஜை ஒன்று இருக்குது. சின்னதாக பாதம் கிடைக்கும், சுவாமியோட குருவோட பாதம், குரு பாதுகா அப்படின்னு பேர். அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூஜையோட ஒரு அங்கமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குரு பாதுகா பூஜை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பண்ணிக்கலாம். முடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா என் எதிர்க்கையே இருக்கார் அப்படின்னா, இப்போ நம்ம இவரெலாம் வராரு, நம்ம வித்யா பிரசாத் மாத்தங்கி இருக்காங்க, என் பக்கத்துலேயே இருக்காங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து தரிசனம் பண்ணுவாங்க. வியாழக்கிழமை குருவாரம் தானே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்துட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போவாங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரு பூஜை பக்கத்தில் இருந்தா. ஒருவேளை பக்கத்தில் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், என்னோட குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்கார். எங்கே போகிறது குரு? என்னோட குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிநாதன் தானே, யார், முருகப்பெருமான். அப்போ வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது, அவருக்கு போய் அவருக்கு ஒரு மாலையை போட்டு ஒரு பூஜை பண்ணிவிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது. இது மாதிரி குருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக இருந்தால் குருக்கு பண்ணுறது, இல்லைன்னா பாத பூஜை பண்ணுறது. ஒரு சின்ன பாதங்களை வந்து கிடைக்கும், அந்த பாதங்களை வச்சு சுவாமிக்கு நினைச்சுக்கிட்டு, இல்லை அப்படின்னா நேரடியாக இருந்தால் போய் பண்ணிடுறது, இல்லைன்னா முருகப்பெருமான்கிட்ட போய் பண்ணிடுறது, குருநாதர் தட்சிணாமூர்த்திகிட்ட போய் நமக்கு பண்ணிக்கிறது. இது மாதிரி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிராக்ய பூஜா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞானி புருஷர்கள் இப்போ நம்ம ரொம்ப கம்மி, யாரை போய் நான் ஞானின்னு தேடுறது. ஆனால் நம்ம சமூகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அறிவுள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்களா, புத்திசாலிகள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சங்கர்ஜி இருக்காரு, தனமாமி இருக்காங்க, இது மாதிரி பெரியவங்கெல்லாம் நிறைய பேர், நம்ம ராமச்சந்திர வாசு இருக்காங்க, இது மாதிரி பெரியவங்கள்லாம் இருப்பாங்க. சின்னவங்க என்ன பண்ணணும், அந்த பெரியவங்கள்ட்ட போய் புத்திசாலியாக இப்போ சதானந்தம் இருக்காரு, பார்வதி அம்மா இருக்காங்க, நம்ம சித்ராமா இருக்காங்க, நிறைய பேர் பெரியவங்களா இருக்கவங்க இருக்காங்க, வயசானவங்க, கொஞ்சம் புத்திசாலிகளா சாந்தமாக இருக்கிறவங்க. அது மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், போய் பூஜை பண்ணுறது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காரியத்தை தன்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் ஏதாவது பண்ணுறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராஜ்ஞர்களுக்கு, புத்திசாலிகளாக இருக்க ஞானி புருஷர்களுக்கு பண்ணக்கூடிய பூஜைகள் அப்படின்னு எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் நம்மளால பண்ண முடியும். கூட சௌச்சத்தையும் நல்லா பண்ண முடியும். காலையிலையும் சாயந்தரமும் 2 காலம், 3 காலம் ஸ்நானம் பண்ணுறது. திரிகால சந்தியா பண்ணுறவங்க 3 காலமும் ஸ்நானம் பண்ணுறாங்க. திரிகால சந்தியா இல்லாதவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சா 3 காலம், இல்லைன்னா 2 காலம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நானம் பண்ணுறது.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜவம் ரொம்ப முக்கியம். ஈஸியாக நம்மளால இருக்க முடியும். ரொம்ப சரளமாக இருங்க. பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போட்டுருங்க. இவருக்கு அதை மறைச்சி இதை மறைச்சி எவ்வளோ பிளைனாக இருக்க முடியுமோ ரொம்ப பிளைனாக நம்ம விவகாரம் இருக்கணும். ரொம்ப ஈஸியாக இருக்கணும். எதையும் மறைச்சி அப்படிலாம் பண்ணால் ரொம்ப மனசு ரொம்ப இதாகிடும், கிரிட்டிக்கல் ஆகிடும். அதுக்கப்புறம் பிரம்மத்தை அறிய முடியாமல் போயிடும். ஆர்ஜவத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். பிரம்மச்சரியத்தை ஈஸியாக பண்ண முடியும். அஹிம்சா, எந்த உயிர்களையும் கொல்லாமல் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இனிமேல் எந்த உயிர்களையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. இது எல்லாத்தையும் நம்மளால் பண்ண வேண்டியது பண்ணியே ஆகணும். இது ஒரு கால். இந்த தபஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம வித்யாவுக்கு ஒரு பாதம் அப்படின்னு வச்சுக்கணும். இதுக்கப்புறம் வாக்குல செய்யக்கூடிய தபஸ் என்னது? ஆச்சாரியர் சொல்றார், அனுத்வேகரம் வாக்கியம், அனுத்வேகரம் வாக்கியம், சத்யம் பிரியஹிதம் சயத், சத்யம் பிரியஹிதம் சயத், ஸ்வாத்யாயாப்யசனம் சைவ, ஸ்வாத்யாயாப்யசனம் சைவ, வாங்மயம் தப உச்யதே, வாங்மயம் தப உச்யதே. அனுத்வேகரம் வாக்கியம், சத்யம் பிரியஹிதம் சயத், ஸ்வாத்யாயாப்யசனம் சைவ, வாங்மயம் தப உச்யதே. இந்த கொஞ்சம் யங்ஸ்டராக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து பெரியவங்கள்ட்ட போய் கொஞ்சம் சேவை பண்ணுங்க. முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55-60 வயசுக்கு மேலே போயிட்டாங்கன்னாவே அவங்களுக்கு யங்ஸ்டராக இருக்கிறவங்க போய் நமஸ்காரம் பண்ணி சகாயம் பண்ணுறது. அவங்களுக்கு ஏதாவது வேணுமா ஏதாவது வேணுமா. இப்போ கூட நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னோடய ஹவுஸ் ஓனர் அம்மா இருக்காங்க. என்னோடய ஹவுஸ் ஓனர் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 82-83 வயசு இருக்கும். அவங்கள கண்ணில் பார்த்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நின்று இருந்து அவங்கள்ட்ட பேச வச்சு, அது ஒரு ஆறுதல் அவங்களுக்கு. வயசானவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பேச வைக்கணும். அவங்கள வந்து என்ன ஏதுன்னு விசாரித்து நல்லா விசாரித்து ஏதாவது வேணுமா அவங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அவங்களுக்கு மரியாதை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது. ஒரு சன்னியாசி தான் நான் பண்ணாமல் போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது வயசானவங்க இருந்தாங்கன்னா ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்களாம் நிறைய பேரை பார்க்குறேன். இருந்து பேசுகிறேன். அவங்க பேசுகிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேன், பேசுங்க என்ன வேணும் ஏது வேணும் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயசில் முதிர்ந்தவங்களோட ஆசீர்வாதம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப முக்கியமானது. அது நம்ம பேசும்போது யங்ஸ்டராக இருக்கிறவங்க அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்கு ஒரு மன ஆறுதல், அவங்களுக்கு ஒரு உற்சாகம். இன்னொன்று வந்து அவங்களுடைய அனுபவங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய இது. நம்ம கஷ்டப்பட்டு அடையாததை அவங்க கஷ்டப்பட்டு அந்த நாலேஜை வச்சுருப்பாங்க. அவங்க அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. அவங்க வாயிலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய அனுகிரகம் அது. அதனால பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாரத்துலேயோ இல்லை முடிஞ்சா டெய்லியோ இல்லை வாரத்துலேயோ போய் இருந்து அவங்களுக்கு ஏதாவது சேவைகள் பண்ணிட்டு கையை காலை பிடிச்சி விட்டு. நாங்களாம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, அவங்களுக்கு ரிஷிகேஷ் ஹரித்வாரில் இருக்கும்போது போய் உட்காந்துட்டு வயசான சாதுக்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு காலை கையை பிடிச்சி விட்டு, சாமி சும்மா இருங்க சாமி அப்படின்ட்டு கை காலெலாம் பிடிச்சி விட்டு பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு டீலாம் குடிச்சிருப்பார். டீலாம் போட்டு கொடுத்து கை காலெலாம் பிடிச்சி விட்டு பாத்திரத்தில் வாஷ் பண்ணி கொஞ்சம் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறது. சிம்பிளான காரியம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய அனுகிரகத்தை கொடுக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. பெரியவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக துணை நாடல் அப்படி இருக்குது. பெரியோர் துணை நாடல். அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா துணையாக வச்சுக்கணும். நம்ம அட்வைஸ் கேட்கணும். ஏதாவது ஒரு காரியம் பண்ணும்போது அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை பண்ண போகிறேன், ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது. இதை கண்டிப்பாக பண்ணுங்க, பெரிய அனுகிரகம் கிடைக்கும் உங்களுக்கு. ஆமாம், அதுதான் பண்ணாங்க. இதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்றார் 15வது ஸ்லோகத்தில், வாங்மயம் தபஸ்னா என்ன சுவாமி? இதையும் நம்ம பண்ணியே ஆகணும். என்னென்ன பண்ணணும்? அனுத்வேகரம் வாக்கியம். அனுத்வேகரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உத்வேகம் அப்படின்னா துக்கம் கொடுக்கறதுன்னு அர்த்தம், கடுமையானதுன்னு அர்த்தம். அனுத்வேகரம் வாக்கியம்னா துக்கம் கொடுக்காத, ரொம்ப அலட்சியப்படுத்தாத, துக்கம் கொடுக்காத, கஷ்டப்படுத்தாத வாக்கியத்தை பேசுதல். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சத்தியம். சத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாக்குல வந்து நம்ம எதை பார்த்தோமோ, மனசுல எதை நினைச்சோமோ அதை வாயில பேசுறதுக்கு பேர் யதார்த்த கதனம். இருக்கிறத இருக்கிற மாதிரி பேசணும், மறைச்சு பேசக்கூடாது, இல்லைன்னா பேசாம இருக்கணும். சில விஷயங்களை எல்லாத்தையும் பேச முடியாது, அப்ப என்ன பண்ணணும்? மௌனமா இருந்துடணும். பேச முடியாததுல மௌனமா இருந்துருங்க. அப்படி பேசுனா உள்ளதை தான் பேசணும் அப்படின்னு பேசணும். இதுக்கு பேர் சத்திய வச்சனம். கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரியம் ஹிதம் செய்யது.
பிரியத்தை பேசணும், ரொம்ப பிரியமா இருக்கிற வார்த்தைகளை பேசணும். கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹிதமா இருக்கணும். நிறைய பேர் பொய்யர்கள் ஆயிட்டாங்க. பிரியம் பேசணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி பேசணும்னு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியமா பேசணும், ஹிதமா பேசணும். ஹிதம்னா நல்லது பண்ற வாக்கியமா இருக்கணும். இந்த லோகத்திலையும் நல்லது பண்றதா இருக்கணும், பரலோகத்திலையும் நமக்கு நல்லது பண்றதா இருக்கணும். அது மாதிரி வாக்கியத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரியமான ஹிதமான வாக்கியத்தை பேசணும். கூட வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உத்கிருஷ்டம் சொல்றாரு. சுவாத்தியாய. சுவாத்தியாயன்னு அர்த்தம் டெய்லி காலையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாடம் கேட்குறோமா, படித்ததை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளாஸில் வந்து உட்காந்துடணும். ஆன்லைனுக்கு வரத்துக்கு முன்னாடியே டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அத்தியாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. பகவத்கீதையை பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. வேத மந்திரங்களை பாராயணம் பண்ணுறது. நம்ம படித்ததை திரும்ப திரும்ப படிக்கிறது. இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா சுவாத்தியாயம். அப்படின்னா மோட்ச கிரந்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா அத்தியனம் பண்ணுறது. கூட வந்து பார்த்தீங்கன்னா அபியசனம் அப்படின்னா திரும்ப திரும்ப ஆவர்த்தி பண்ணுறதுக்கு பேர் அபியசனம்னு பேர். இப்போ நான் சொல்லி கொடுக்குற மாதிரியே நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்ப திரும்ப படித்ததையே திரும்ப திரும்ப நினைவுக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கிறது. பிரம்ம யஜ்ஞம் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் சுவாத்தியாய அபியசனம். சுவாத்தியாயோ அத்தியேதவ்யகன்னு ஒரு விதி வாக்கியம் இருக்கு வேதத்தில். நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம யஜ்ஞம்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர். நித்தியம் சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும், படிக்கணும், படிச்சு கொடுக்கணும். தைத்திரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு. கிரகஸ்தாசிரமத்துக்கு போறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு, சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம். சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம். சுவாத்தியாயத்தையும் பிரவச்சனத்தையும் விடவே விடாத. சுவாத்தியாயம்னா படிக்கணும், பிரவச்சனம் அப்படின்னா சொல்லி கொடுக்கணும். படிக்கணும், படிச்சு கொடுக்கணும். இந்த ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா விடவே கூடாது. அப்ப நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சா சொல்லி கொடுக்கணும். இல்லை அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம ஆவர்த்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஏன் மறக்காம இருக்கணும் அதுக்காக. அப்ப இதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு தபஸ் அப்படின்னு பேரு. சயேவ வாங்மயம் தப உச்சியதே. இது எல்லாத்துக்கும் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்மயம் தபகான்னு பேரு. என்னோட சப்தத்தை கேட்குறீங்கல்ல, டெய்லி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கீதா வாக்கியத்தை, பகவானோட வாக்கியத்தையும் சங்கரரோட வாக்கியத்தையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியாராக இருக்கிற என்னுடைய சப்தங்களையும், இந்த மூணும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உள்ளுக்குள்ளார போய் இந்த வாக்கு என்ன பண்ணும், உள்ளுக்குள்ளார போய் பாப்பத்தை நாசம் செய்யும், அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணும். இதுதான் பெரிய தபசு இருக்கிறதுல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. அனுத்வேகரம் அப்படின்னா என்ன அர்த்தம், பிராணினாம் அதுக்கரம். பிராணிகளை வந்து பார்த்தீங்கன்னா துக்கப்படுத்தாத வாக்கியம். உத்வேகம்னா துக்கம், அனுத்வேகம் அப்படின்னா துக்கம் இல்லாதது. அப்ப பிராணிகளை வந்து பார்த்தீங்கன்னா துக்கப்படுத்தாத வாக்கியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுத்வேகர வாக்கியம் அப்படின்னு பேர். கூட வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம். துக்கப்படுத்தாதுன்னா பொய் பேசக்கூடாது, சத்தியம் பேசணும். நிறைய பேர் காரியம் சாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பேசுகிறாங்க. அதே மாதிரி அவர் மனசு கோணும் அப்படின்னா, இப்போ அப்பா அம்மாவே குழந்தைங்கள்ட்ட அப்படி தான் பேசுகிறாங்க. மனசு கோணக்கூடாது, மனசுலாம் கோணக்கூடாதுலாம் இல்லை. குழந்தைங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திட்ட வேண்டிய இடத்துல திட்டணும், அடிக்க வேண்டிய இடத்துல அடித்து வளர்க்கணும், திட்ட வேண்டிய இடத்துல திட்டி வளர்க்கணும். கோச்சுக்கும் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து எதிர்ப்புணர்ச்சியை தாங்கிறதுக்கான இதே வராமல் போயிடும். ஏதாவது யாராவது சொன்னாங்கன்னா தாங்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பா அம்மா திட்டி வளர்த்துருந்தா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு இருக்கும். பழைய காலத்தில் பாருங்கள், ஒரு முன்னாடி 2000க்கு முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் திட்டு வாங்கி தான் வந்துருப்போம். நமக்கு வந்து சகோதரர்களுக்குள்ளே இருக்கவங்க எல்லாம் பழகிருப்போம். நம்ம அம்மா அப்படி தான் திட்டுவாங்க அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் இப்போ 2000க்கு அப்புறம் இருக்கிற குழந்தைங்கள்ட்டலாம் ஒரு வார்த்தை சொல்ல முடியல. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு வார்த்தை சொன்னாலும் கூட தாங்குற சாமர்த்தியம் இல்லை. ஏன் வளர்ப்பு அப்படி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வெளியில் இது பண்ணணும். ஆனால் குழந்தைங்கள்ட்ட தப்பு பண்ணும்போது கஷ்டப்படுத்த பேசணும். இதை பண்ணாத அப்படின்னு அதட்டணும். ஐயோ அவன் கஷ்டப்படுவானே அப்படின்னு நம்ம அதட்டாமையே விட்டுட்டோம் அப்படின்னா, பிரியமாக பேசணும் அப்படின்னு விட்டோம்னா அது சத்தியம் இல்லாமல் போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்தியத்தை பேசணும். அது வந்து பார்த்தீங்கன்னா மனசு நோகாமல் பேசணும். அதுக்கப்புறம் சொல்றாரு பிரியம் ஹிதம். 2 வார்த்தை போடுறாரு. பிரியஹிதம்னு என்ன அர்த்தம், எத்து பிரியம், யாருக்கு எப்படி பேசினா பிரியமோ அது மாதிரி பேசணும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஹிதமா பேசணும். எப்படி ஹிதம் அப்படின்னா திருஷ்ட அதிருஷ்டார்த்தே,
இந்த லோக்கத்துல ஹிதம் பண்றதா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது பண்றதா இருக்கணும், அது பரலோகத்திலையும் நமக்கு நல்லது பண்ற வாக்கியமா இருக்கணும். அப்படிப்பட்டதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹிதவாக்கியம் அப்படின்னு பேர். ஹிதோபதேசம் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஹிதவாக்கியம் அப்படின்னு பேர். இது எல்லாத்திலையும் ஆச்சாரியர் என்ன பண்றாரு தெரியுங்களா? அனுத்வேக கரத்வாதிபிகி தர்மைகி வாக்கியம் விசிஷ்யதே. எந்த ஒரு வாக்கியம் வந்து நம்ம பேசக்கூடிய எந்த வாக்கியமானது, சப்தங்களானது இப்ப சொல்லப்பட்ட அனுத்வேகரம், மனசை துன்புறுத்தாதது, சத்தியமா இருக்கிறது, பிரியமா இருக்கிறது, ஹிதமா இருக்கிறதுன்னு இந்த 4 தர்மங்களோடு கூடி இருக்கின்றதோ அந்த வாக்கியம் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லப்படுகிறது. விசிஷ்யத்தினா ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது. அப்ப யார் பேசினாலும் இந்த 4 சேர்ந்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். கூட வந்து ஆச்சாரியர் சொல்றாரு, விசேஷண தர்ம சமுச்சயார்த்தகச்ச சப்தா. ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரியஹிதம் ச யத்துன்னு இருக்கு. பிரியஹிதம் ச அப்படின்னு ஒரு சகாரம் இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒன்னு கூட்டி கலெக்ட் பண்ணி சொல்றதுக்காக சகாரம் சொல்லப்பட்டிருக்கு. இதை எல்லாத்தையும் சேர்ந்து சொல்லணும். இந்த 4 கண்டிஷன் நம்ம வாக்கியத்துல இருக்கான்னு பார்த்துக்கணும். எப்படி ஆச்சாரியர் சொல்றார், பர பிரத்யானார்த்தம், இன்னொருத்தருக்கு வந்து ஒரு அறிவை உண்டு பண்றதுக்கு, ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுக்காக, பிரயுஜ்யஸ்ய வாக்கியஸ்ய, ஒரு வாக்கியத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரயோகம் பண்றோம், ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுக்கு, இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதுக்காக ஒரு வாக்கியத்தை ப்ரொடியூஸ் பண்றோம். அந்த வாக்கியத்துல சத்திய பிரியஹித அனுத்வேக கரத்வானாம் அந்நியதமேன துவாபியாம் திரிபிகிவா ஹீனதா சியாத் யதி ந தத் வாங்மயம் தபஹா. இப்ப நம்ம ஏதாவது கன்வே பண்றதுக்காக சொல்லக்கூடிய வாக்கியத்துல அனுத்வேகரம், சத்தியம், பிரியம், ஹிதம், இந்த 4 கண்டிஷன்ல ஏதாவது ஒன்றோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்டு வந்து பாத்தீங்கன்னா 2, 2 இல்லாம 3 இல்லாம போச்சு அப்படின்னா, இந்த 4ல 1 இல்லாம 2 இல்லாம 3 இல்லாம விட்டு போச்சு அப்படின்னா கண்டிஷன்ல, அப்படிப்பட்ட வாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா வாங்மய தபஸ் அப்படின்னு சொல்லப்பட மாட்டாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4த்தையும் நம்ம கண்டிஷனா அப்ளை பண்றது அப்படின்னு வச்சுக்கணும். 2 இல்ல 3 விட்டு போச்சு அப்படின்னா அது தபஸ் இல்ல. பாஷிகார் சொல்றார், யதா எந்த விதமாயெனில் சத்திய வாக்கியஸ்ய இதரேஷாம் அந்நியதமேன துவாபியாம் திரிபிகிவா ஹீனதாயாம். நான் சத்தியம் பேச போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த சத்திய வச்சனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 இல்ல 3 இல்லாம போச்சு அப்படின்னா, நான் சத்தியம் பேசுறேன் அப்படின்னு இன்னொருத்தரோட மனசை காயப்படுத்துற மாதிரியே பேசணும்னா அனுத்வேகரம். அதுக்கப்புறம் நான் பேசுற வாக்கியம் சத்தியமா இருக்கும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிரியம் இல்லாம போச்சுன்னா, நான் பேசுற வாக்கியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு ஹிதம் இல்லாம போச்சு அப்படின்னா, அப்போ 3 இல்லாமையோ இல்ல 2 இல்லாமையோ போச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ந வாங்மய தபஹா, வாங்மய தபஸ்துவம், அது வந்து பாத்தீங்கன்னா வாங்மய தபஸாக ஆகாது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம பேசுற வாக்கியத்தை ஒன்று சத்தியம் இருக்கணும், பிரியம் இருக்கணும், ஹிதம் இருக்கணும், இன்னொருத்தர் மனசை இது பண்ணக்கூடாது. இந்த 4ல் ஏதாவது 2, 3 கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். 2, 3 ஏதாவது இல்லை அப்படின்னா அது கண்டிப்பா வாங்மய தபஸ்ல வெறும் வாக்கு மட்டும்தான் பேசுறோம் நம்மன்னு அர்த்தம். அதே மாதிரி பிரிய வாக்கியஸ்ய அப்படி பிரியமான வாக்கியம் பேசுறோம். பிரியமான வாக்கியம் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன், இது சத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா சத்தியம், பகவத்கீதா வச்சனம். நான் உபதேசம் பண்றேன், அப்ப உபதேசம் பண்ணும்போது சத்திய வாச்சனமா இருக்கு, கூட நான் என்ன பண்றேன், அனுத்வேகரம், யாரோட மனசும் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படக்கூடாதுன்னு பேசுறேன். 2வது வந்து பாத்தீங்கன்னா பிரியமா இருக்கணும்னு நான் வாக்கியம் வந்து பிரியமா பயன்படுத்துறேன். நான் வாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நான் பிரதானமா கொடுக்கறது, இந்த லோகத்துல ஹிதம் கொடுக்கறது, பரலோகத்துல ஹிதம் கொடுக்கற வாக்கியமா பேசுறேன். அப்ப இந்த வாக்கியம், நான் பேசுற வாக்கியம் 1 மணி நேரம் பேசுற வாக்கியம் வாங் தபஸ்ன்னு ஆயிடுது. அதுக்கு அடுத்தது பிரியமா யாராவது பேசுறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம லௌகிகத்துல தான் பேசுறோம், நம்ம எல்லாரும் பிரியமா பேசுறதுக்கு ஆசைப்படுறோம், இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பிரியமா பேசுறோம். இந்த பிரியமான வாக்கியத்தை கூட என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதரேஷாம் அந்நியதமேன துவாபியாம் திரிபிகிவா ஹீனஸ்ய. பிரியமா பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு இப்ப நம்ம என்ன பேசுறோம் தெரியுங்களா, ரொம்ப பொய்யர்களா மாறிட்டோம். மற்றவங்களுக்கு பிரியமா பேசுறோம், ஆனா அதுக்குள்ளார வஞ்சனை இருக்கு, பொய் இருக்கு.
உள்ளதை பேசாம மறைச்சு பேசுறோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிரியம் பேசுறோம், ஆனா அந்த பிரியம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு ஹிதம் கொடுக்கறது இல்ல. இந்த உலகத்திலையும் ஹிதம் கொடுக்காம பரலோகத்திலையும் ஹிதம் கொடுக்காம வாக்கியம் ஆயிடும். அது மாதிரி பேசணும் அப்படின்னா 2 கம்மியானாலும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அது என்ன ஆயிடும்? வாங்மய தபஸ் இல்லை. 2 கம்மியானாலும் 3 கம்மியாச்சுனாலும் அந்த பிரியமான வாக்கியம் என்ன ஆயிடுது? அது வந்து பாத்தீங்கன்னா தபஸ்ல சேரவே சேராது. ஆனா நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா எல்லாரும் பிரியமா பேசுறாங்க, ஆனா எல்லா வாக்கியங்கள்லயும் பொய் இருக்கு, எல்லா வாக்கியங்கள்லயும் ஹிதம் இல்லை. அப்போ என்ன பண்றோம்? நம்ம கவனம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியத்துல கவனம் கொடுத்தாலும் கூட இந்த கண்டிஷன் இதுல அப்ளை ஆகுதான்னு பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்ற ததா அது போலவே ஹிதவாக்கியஸ்யாபி, ஹிதவாக்கியம் இருக்கு. இன்னொருத்தருக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசுறோம். இப்போ நான் பேசுறேன், ரொம்ப ஹிதம் பண்ற மாதிரி தான் எல்லாத்துக்கும் பேசுறேன். ஆனா என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதரேஷாம் அந்யதமேன துவாபியாம் திரிபிஹிவா வியுக்தஸ்ய ந வாங்மய தபஹா. என்கிட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. என்னோட குருநாதரை நான் காப்பி பண்ணணும்னு மெதுவாக ட்ரை பண்ணுறேன். இப்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நல்லது பேசுகிறேன்னு நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப டைம் கொடுப்பேன் எல்லாத்துக்கும், ரொம்ப பொறுமையாக பேசுவேன், ரொம்ப சொல்லிக் கொடுப்பேன். உட்காந்து வருஷக்கணக்காக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுப்பேன். எல்லாம் சொல்லிக் கொடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் திருந்தாத போது உச்சாடனம், தேவதா உள்ளுக்குள்ளார உச்சாடனம் இப்படி டம் 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 டம்னு அடிச்சு விட்ருவேன். இந்த வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பேசுவேன், எல்லாத்துக்கும் உற்சாகம் கொடுப்பேன், எல்லாத்துக்கும் கூடயே வருவேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் தேவதா வந்து பார்த்தீங்கன்னா உச்சாடனம் ஆகிடும். எப்போவாவது வந்து பார்த்தீங்கன்னா உச்சாடனம் ஆகிடுச்சுன்னா இந்த வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும்? ஹித வாக்கு தான், ஆனால் கடுமையாக பேசுவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாங்க முடியாது. ஹிதமாக இருக்கும், ஆனால் அது வந்து கிரகணம் பண்ணுற சாமர்த்தியம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க இருக்கவங்களுக்கு இருக்காது. அப்போ நான் பேசுறது வந்து ஹிதம் தான். அந்த ஹித வாக்கியமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹிதரேஷா மற்றவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரியம் இல்லாமல் போயிடுறது உண்டு. அனுத்வேகரம், மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். இப்போ நான் வச்சுருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் எப்படியா போட்டோம் அப்படின்னு விட்டுறது. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்கிறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு எப்படியோ போட்டோம் அப்படின்னு விட்டுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுறது இல்லை. முன்னாடி என்ன பண்ணேன், அவங்களுக்கு எப்படியாவது இதை புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டதுக்கு, அவங்கவுங்க வாசனை அப்படின்னு விட்டுறது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிதவாக்கியம் பேசினாலும் கூட அதில் சத்தியம் இருக்கணும், அதில் பிரியம் இருக்கணும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனுத்வேகரம்னு மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தாம இந்த 3த்துல 2 இல்லை 3 இருந்தால் தான் அது தபசு. அது இல்லை அப்படின்னா அது வாங்மய தபசு இல்லை. சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சரிய சொல்ல கிம்புனக தத்து தப்பக, அந்த தபஸ்ன்றது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு எத்து சத்தியம் வாக்கியம். அப்போ வாக்கியம் வந்து எது சத்திய வாக்கியமாக இருக்கோ, அனுத்வேகரம், மற்றவங்க மனசை புண்படுத்தாம இருக்கோ, பிரியஹிதம் பிரியமா இருக்கோ, ஹிதம் செய்யறதா இருக்கோ, அந்த ஹிதம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிதம் செய்யது தத்து பரமம் தப்போ வாங்மய. இது எல்லாம் கூடி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வாங்மய தபசு. என்னோட குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ராமானந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வாங்மய தபஸை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். பொறுமைனா பொறுமை, அப்படி பொறுமை. 85 வயசு வரைக்கும் நான் அவரோட இது பார்த்துருக்கேன், என்ன லைஃப் பார்த்துருக்கேன் அப்படின்னா ஒருத்தரையும் கட்டிச்சுக்கிறது இல்லை. யாரோட இப்போ நான்லாம் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக நிறைய பேரை குறை சொல்கிறேன்ல, அவங்க தப்பு இவங்க தப்பு இது மாதிரி எதையாவது நான் ஆப்போசிட் பார்ட்டி எல்லாம் கொஞ்சம் 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 இதாச்சுனாலும் பேசுகிறேன்ல. என்னோட குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன், ஒருத்தரையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் இது, அப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா இருந்துட்டு போட்டுமே, அவங்களுக்கு ஒப்பீனியன் அவங்களோட பார்வை அது அப்படின்ட்டு போயிடுவார் ஒழியா அவங்க தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டார். ஆனால் நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, அவங்க தப்பு அப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும், இதான் சாஸ்திரம் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பேசுறது கூட தப்பு தான். ஆனால் எனக்கும் அதில் கூட என்னன்னு நான் நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்க கூடாதுன்றதுக்காக நான் பேசுகிறேன். ஆனால் என்னோட குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா அதை கூட பேசாமல் தன்னோட ஒப்பீனியன் இது, நீ எதை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறோ பண்ணிக்கோ அப்படின்னு போயிடுவார். ஒருத்தரையும் பிளேம் பண்ணாமல், ஒருத்தரையும் குறை சொல்றதே இல்லை. ஒருத்தரோட மனசையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கியம் பேசணும் அப்படின்னா அந்த வாக்கியம் இன்னொருத்தரை கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, அது வந்து பிரியமா இருக்கிறது, மற்றவங்களுக்கு ஹிதம் கொடுக்கறதா இருக்கிறது. இந்த 4ம் சேர்ந்திருந்தா அந்த வாக்கியம் தான் வாங்மய தபசு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்ல, ஆச்சாரியர் சொல்றாரு
இப்போ அப்போ இதுக்கு தான் நான் சொன்னேன், குழந்தைங்களை வந்து அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறாங்கன்னா அது ஹிதமா இல்லை வந்து தப்பா? ஹிதம் தானே, ஹிதத்துக்காக தானே திட்டுறாங்க. அது ஹிதம். அப்போ அதில் அந்த ஹிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும்? சத்தியம் இருக்கணும், அது ஹிதமாக இருக்கணும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அனுத்வேகரம். அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்னது, மனசை வந்து பார்த்தீங்கன்னா உத்வேகம் பண்ணுது, மனசை கஷ்டப்படுத்துது குழந்தைங்களுக்கு. ஆனால் அது சத்தியம் இல்லை. இல்லை, 3ஓ 2ஓ சேர்ந்து இருக்கணும். ஹித வாக்கியத்தில் 3ஓ 2ஓ சேர்ந்து இருக்கணும். அது வந்து மனசை கஷ்டப்படுத்தலாம். இப்போ குழந்தைங்களை நம்ம திட்டுறோம் அப்படின்னா அது மனசை கஷ்டப்படுத்தும். ஆனால் அது சத்தியம் இருக்கு, ஹிதம் இருக்கு, அது நம்ம பிரியமா இருக்கிறவங்கள்ட்ட தான் பிரயோகப்படுத்துறோம். பிரியம் இருக்கு, இந்த 3 இருக்குல்ல. சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இல்லாமல் அது மனசை கஷ்டப்படுத்தலாம், மற்றவங்களுக்கு பிரியம் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அந்த வாக்கியம் எப்படி இருக்கணும்? ஹிதமாக இருக்கணும், கூட வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்கணும்? அப்படின்னா சத்தியம் இருக்கணும். இந்த 2 இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. நம்ம பார்க்கணும், 4 இருக்கணும்னு பார்க்கணும். 4 இல்லைன்னா 3 இருக்கலாம், 3 இல்லைன்னா 2ஆவது இருக்கணும். இல்லைன்னா ஏதாவது 1 மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது ப்ராப்ளம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஆயிடுச்சா? அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறது, பெரியவங்க நம்மளை திட்டுறதெல்லாம் என்னது? அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியம் இருக்குது, அதுக்காக தான் திட்டுறாங்க. நமக்கு பிரியம் இல்லை, ஆனால் அவங்க வந்து நம்ம மேலே பிரியமாக இருந்தால் இது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹிதத்துக்காக சொல்கிறாங்க, சத்தியத்துக்காக சொல்கிறாங்க. அது நமக்கு கஷ்டமாக இருக்குது மனசு. யாராவது குருநாதர் சொன்னாலோ இல்லை ஆச்சாரியார் சொன்னாலோ திட்டினாலோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு அக்கறை இருக்குது நமக்கு மேலே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும், இன்டென்ஷன் என்னன்னு பார்க்கணும். அப்போ தான் அது தபஸ் அப்படின்னு ஆகிடும் உங்களுக்கு. ஆச்சாரியர் சொல்கிறாரு, யதா சாந்தோபவ. எப்படி அப்படின்னா ஆச்சாரியார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். தம்பி, குழந்தை, எப்படி அப்படின்னா சாந்தமாயிரு, சாந்தோபவ, அமைதியாயிரு. அதுக்கப்புறம் வத்ச, சாந்தோபவ வத்ச, ஏ குழந்தாய் நீ வந்து பார்த்தீங்கன்னா சாந்தமாயிரு. சுவாத்தியாயம் யோகம் ச அனுதிஷ்டத, காலையில் எந்திரி, சுவாத்தியாயத்தை பண்ணு, காலையில் எந்திரிச்சு பிராணாயாமத்தையும் யோகத்தையும் அபியாசம் பண்ணு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது. அது மட்டும் இல்லை, ததா தே ஸ்ரேயோ பவிஷ்யதி, இதெல்லாம் பண்ணின அப்படின்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் உண்டாகும், மங்களம் உண்டாகும், மேன்மை உண்டாகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்கியத்தை நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் இந்த இங்கே வாங்மய தபஸ் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா இன்னொன்று இருக்குல்ல, சுவாத்தியாய அபியசனம் ச. எது வந்து பார்த்தீங்கன்னா சுவாத்தியாயம் அப்படின்னு இருக்குல்ல, யதா விதிஹி, எந்த விதிப்படி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பாடத்தில் வந்து உட்கார்ந்தீங்க அப்படின்னா விவகாரம் பண்ணாதீங்க. பாடத்தில் வந்து உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா வேற எல்லா விவகாரங்களையும் விட்டுருங்க. விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் பகவானுக்காக, இந்த வாக்கியத்தை, இந்த பகவத்கீதைக்காக நான் டைம் கொடுக்க போகிற விவகாரம் வச்சுக்கிறது இல்லை. ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிடுறது, மற்றவங்கள்ட்டெல்லாம் வீட்டில் இருக்கவங்க மற்றவங்கள்ட்டெல்லாம் சொல்லிடுறது, நான் பாடம் படிக்க போகிறேன். எந்த விவகாரமாக இருந்தாலும் பூர்ணமதக முடிஞ்சதுக்கு அப்புறம், பாடம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் என்கிட்ட வந்து பேசணும். விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு பாடம் கேட்கக்கூடாது, உட்காந்து நல்லா சம்மணம் போட்டு சுவாமிக்கு முன்னாடி இந்த புஸ்தகத்தை வச்சு. ஒரு மாமா மாமி இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் போயிருந்தேன். போனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடம் எங்கே கேட்குறாங்கன்னா, அவங்க டேரெக்ட் ஆன்லைன் கிளாஸ்க்கு வர்றதில்லை. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த், ரொம்ப இஷ்யூஸ், வயசு ரொம்ப அதிகம் 2 பேர்த்துக்குமே. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாமி வந்து சான்ஸ்கிரிட் டீச்சர், மாமா வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80, அரௌண்ட் 80 2 பேர்த்துக்குமே. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 பாடம் கேட்குறாங்க. எங்கேருந்து பாடம் கேட்குறாங்கன்னா எனக்கு இன்வைட் பண்ணாங்க. பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. பூஜை ரூமில் இந்த இவங்க ஒரு டிவி ஒன்று வாங்கி வச்சுருக்காங்க. அந்த டிவியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவியை வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் சாமிக்கு பக்கத்தில் டிவியை வச்சுருக்காங்க. வச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜை பண்ணி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றிட்டு பகவத்கீதையை வச்சுக்கிட்டு உபனிஷத்தை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட யூடியூப்பில் இருக்கிறத போட்டுவிட்டு டெய்லி பாடம் முடிக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, பூஜை ரூமில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சுவாத்தியாயத்தை எப்படி பண்ணுறாங்க, பூஜையாக பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இந்த அளவுக்கு ஸ்ரத்தா பக்தியோட பண்ணுறது. யதா விதி அப்படின்னா ஒரு குருநாதர்கிட்ட எப்படி சுவாத்தியாயம் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆன்லைனாக இருந்தாலும் நீங்கள் டிசிப்ளினோட வந்துடுங்க. வந்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பாடத்துக்கு வந்தார், முண்டக்கோப்படிச்சு பாடம் கேட்டார். படுத்துக்கிட்டு கட்டில் படுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு படுத்துட்டு மியூட் பண்ணியிருந்தா கூட எனக்கு தெரியாமல் போயிருக்கும். வீடியோ மியூட் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயங்கார், நல்ல பெரிய பெரிய அவங்கள்ட்டலாம் இருந்தவர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி எனக்கு அப்படியே துக்கமாகி போச்சு. ஐயோ, உபனிஷத்தை வந்து இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு. எனக்கு அதை பார்த்த மாத்திரத்தில் என்கிட்ட என்ன ஆயிடுது, ஒரு சாபம் வந்துடுது இல்லை, ஐயோ இப்படி கேட்கக்கூடாதே அப்படின்னு. இதுதான் சாபம்ன்றது பேர். அப்போ விதிப்படி உட்கார்ந்து சுவாத்தியாயத்தையும் விதிப்படி உட்கார்ந்து இந்த சுவாத்தியாயம் பண்ண சுவாத்தியாயத்தை திரும்ப அபியாசம் பண்ணுறதும்
சுவாத்தியாய அபியசனம் அப்படின்னு பேர். இதை வந்து பார்த்தீங்கன்னா பண்றது. இதில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, சுவாமி நான் சமைச்சுக்கிட்டே பண்ணுறேன். பண்ணலாம், அதெல்லாம் ஓகே. அவமரியாதை தான் பண்ணக்கூடாது. பாடம் கேட்கும்போது வேற ஏதாவது வேலை பண்ணிட்டு பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் அபியாசம் பண்ணும்போது என்ன பண்ணலாம், எல்லா காலங்கள்லையும் சுவாத்தியாயம் உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கலாம். நீங்க விவகாரம் பண்ணிட்டு இருக்கும் போதே தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மா மனுஸ்மர யுத்தியச்ச அதுக்கு வந்துடும். ஓங்கார ஜபமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலத்திலையும் நீங்க பண்றீங்க, அதெல்லாம் அபியாசம், சுவாத்தியாய அபியாசத்துக்குள்ளார வந்துடும் உங்களுக்கு அதெல்லாம். ஆனால் பாடம் கேட்கும்போது முறையா விதிப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பாடம் கேட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்மயம் தப உச்சதே, வாங்மயமான தபஸ் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்த 16வது ஸ்லோகம் வராரு. 3வது காயம் சொல்லியாச்சு, காய தபசு. அப்புறம் வாக் தபசு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மானச தபஸ்னா என்னது? மன பிரசாத சௌமியத்துவம், மன பிரசாத சௌமியத்துவம், மௌனம் ஆத்ம விநிகிரஹ, மௌனமாத்ம விநிகிரஹ, பாவ சம்சுத்திரித்யேதத், பாவ சம்சுத்திரித்யேதத், தபோ மானசமுச்யதே, தபோ மானசமுச்யதே, மனః பிரசாத சௌமியத்வம், மௌனமாத்ம விநிகிரஹ, பாவ சம்சுத்திரித்யேதத், தபோ மானசமுச்யதே. மனப்பிரசாதா அப்படின்னு ஒரு முக்கியமானது. மனசு வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஷதல்ரு தாத்துனா விசரணம் அப்படின்னு அர்த்தம், மனமில்லாததுன்னு அர்த்தம். பிரசாதம்ன்றதுக்கு அர்த்தம் தெளிந்த. தெளிந்த மனம் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பண்ண வேணாம், ஏக்க தத்துவ அபியாசத்தை அபியாசம் பண்ணுங்க. டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே நமசிவாய மந்திரத்தையோ இல்லை ஓம் நமோ நாராயண மந்திரத்தையோ இல்லை ஓங்காரத்தையோ பவித்திரமான மந்திரங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, டெய்லி அபியாசம் வச்சுக்கணும். இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார என்ன இருக்கும், நேற்று என்னெல்லாம் விவகாரம் பண்ணியிருந்தோமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தத்தில் அழுக்காக இருக்கும். இந்த பிராணாயாமத்தையும் இந்த ஓங்கார ஜபம் இது மாதிரியான பவித்திரமான மந்திர ஜபங்களை அபியாசம் பண்ணும்போது இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா அதில் எழுதி இருக்கிறத எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி தெளிவாகும். இதான் காரியம். நித்தியம் வந்து பார்த்தீங்கன்னா 10 பிராணாயாமத்தை பண்ணுறவனுக்கு மனசு தெளிவாக இருக்கும்னு மனுஸ்மிருதியில் வந்து பார்த்தீங்கன்னா விதியாக வைக்கிறார். அன்னன்னைக்கு பாப்பம்னா என்ன அர்த்தம், நம்ம நிறைய கிறுக்கி வச்சிருப்போம், மனசுக்குள்ளார கண்டதையும் கிறுக்கி வச்சிருப்போம். ஆமா, மற்ற 2 பண்ணும்போது இது வந்துடும் உங்களுக்கு. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெய்லி அபியாசங்களை வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயத்தையும் தபஸ்ன்னு சொல்லக்கூடிய பிராணாயாமத்தையும் நல்லா பண்ணீங்க அப்படின்னா, தேவதா பூஜையும் எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா மனசு எப்படி இருக்கும், டெய்லி வந்து பாத்தீங்கன்னா சுத்தியா இருக்கும். மனப்பிரசாதம்னு பேரு, மன தெளிவு அப்படின்னு பேரு. கிறிஸ்டல் கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா தெளிந்த தண்ணி மாதிரி இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பிரசாதக அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் சௌமியத்துவம். சௌமியத்துவம் அப்படின்னா சுமனஸ்ய பாவம் சௌமியத்துவம்னு பேர். மனசு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறது. எப்படி இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது. நீங்கள் அழுக்க நீக்கினீங்கனாவே என்ன ஆகிடும், மனசில் இருக்கிற அழுக்கு காமக்ரோத லோப மோகம் எல்லாம் நீங்கி தேவையில்லாத நான்சென்ஸான சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் போச்சுன்னா அந்த மனசு எப்படி ஆயிரும், சௌமியமா ஆகிவிடும். சௌமியம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் அமைதியாக இருக்கிறது, குவைட்டாக இருக்கிறது. அதுக்கப்புறம் மௌனம். மௌனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அர்த்தம் எடுக்கணும். மனோமௌனம், மனோமௌனத்தினால உண்டாகக்கூடிய வாங் மௌனம். மனசு எப்போ தெளிவாகி மனசு எப்போ அமைதியாக இருக்கோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பேசுகிற வாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மௌனமாகிவிடும். மனசு மௌனமாயிடும். அந்த மனசு மௌனமாச்சு அப்படின்னா வாக்கு மௌனமாகிவிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம வினிகிரக. ஆத்ம வினிகிரக அப்படின்னா இந்திரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சலிக்குது இல்லை, இங்கே போகலாம் அங்கே போகலாம், இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடலாம், இதை கேட்கலாம் அதை கேட்கலாம் அப்படின்னு ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சலிக்குது இல்லை, அதை நிகிரகம் பண்ணுறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனசை அடக்கிறது, இந்திரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடக்கிறது. இந்திரியங்களை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி வந்து சொன்னது தமம்னு சொல்லிட்டோம், பாகியேந்திரிய நிகிரகம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுறது எது, இந்த மனசு. அப்போ இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா விஷய சிந்தனையில் போகாமல் தடுத்து நிப்பாட்டுறதுக்கு பேர் ஆத்ம வினிகிரகம்னு பேர். ஆத்மான மனசை வந்து பார்த்தீங்கன்னா நிகிரகம் பண்ணுறது, நிரோதம் பண்ணுறது. அதுக்கப்புறம் பாவ சம்சுத்தி.
எல்லாமே மனசுக்குள்ளார வர்றது. மனப்பிரசாதம் மனசோட தெளிவு, அதுக்கப்புறம் சௌமியத்துவம் அமைதியாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மௌனம் மனோமௌனம், அதுக்கப்புறம் ஆத்ம வினிகிரகம் விஷய சிந்தனை பண்ணாமல் இந்த மனசை வந்து இருக்கிறது, அதுதான் ஏக தத்துவ அபியாசம் சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாவ சம்சுத்திகி. நான் ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குருபாய் ஒருத்தர் இருந்தார், என்னோட பக்கத்து ரூமில் இருந்தார் ரிஷிகேஷில். என்ன பண்ணுவா அப்படின்னா காலையில் நல்லா நல்லா தபஸ்வி, நல்லா சாதனையெல்லாம் பண்ணுவார். என்னோட சிஷ்யர் தான், என்னோட சிஷ்யராக இருந்தார். அப்புறம் என் பக்கத்தில் தான் இருந்தார். 3 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அனுஷ்டானம் பண்ணிட்டு வருவார். வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தேல் மாதிரி கொட்டுவார் எல்லாத்தையும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், என்னங்க இது இவ்வளோ தபஸ் பண்ணுறார், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அனுஷ்டானத்துலேருந்து வெளியில் வந்தோடனே எப்படி இவ்வளோ இம்சை பண்ணுறார் அப்படின்னு என்னோட ஆச்சாரியாட்ட போய் கேட்டேன். சாமி எனக்கு புரியவே மாட்டேங்குது, நிறைய சாதகர்கள் இருக்காங்க. நான் ஒரு பெரிய சுவாமி இருந்தார், பெரிய சுவாமி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33 விக்கிரகம் வச்சுருக்காரு, ஒரு 65 சுவாமி ஃபோட்டோஸ் வச்சுருக்காரு. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூஜைகள்லாம் நடக்கிறதுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகிடும். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற காரியங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசுர இயல்பாகவே இருக்கும். எனக்கு புரியவே புரியல, எப்படி நம்ம பூஜை பண்ணி நம்ம ஜபம் பண்ணிட்டு வந்தாவே மனசு ரொம்ப குவைட்டாக இருக்குது, வெளியில் வரத்துக்கே மனசு வர மாட்டேங்குது. ஒரு 10 பிராணாயாமம் பண்ணாவே மனசு எந்திரிக்க மாட்டேங்குது. ஒரு கொஞ்சம் ஜபம் ஒரு அதிகமாக பண்ணால் எங்கேயும் வெளில போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது, யாரையும் காயப்படுத்த முடியாது, இதெல்லாம் நடந்துடும். எப்படி இவங்களால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தரை ஹர்ட் பண்ண முடியுது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தேல் மாதிரி கொட்டுறாங்க, எல்லாத்தையும் வந்து தப்பு தப்பாக காரியம் பண்ணுறாங்க, எப்படி இது நடக்குது அப்படின்னு என்னோட ஆச்சாரியர்கிட்ட போய் நான் சின்ன பையனாக இருக்கும்போது, சாமி இது என்ன சாமி இது இப்படி நடக்குதே அப்படின்னு. எங்கள் ஆச்சாரியர் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது, என்னோட குருநாதர் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குது. எந்த காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை வாஷ் பண்ணுறோம்ல, பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி பாத்திரத்தை வாஷ் பண்ணணும். பாத்திரத்தை வாஷ் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணினீங்கன்னா அது அந்த ஃபுட்டு வந்து கெட்டு போகும். அதே மாதிரி தான் இந்த மனசில் வந்து பார்த்தீங்கன்னா பாவசுத்தி அப்படின்னு ஒன்று. பாவசுத்தி அப்படின்னா எந்த காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்மளோட இன்டென்ஷன் இருக்குல்ல, ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு உத்தேசம், அந்த உத்தேசத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கிளீன் பண்ணிக்கணும். ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியோ ஒரு ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடியோ எந்த காரியம் பண்ணுறதா இருந்தாலும் நம்முடைய மனசை வந்து பார்த்தீங்கன்னா சுத்திகரணம் பண்ணுறதுன்னு ஒரு முக்கியமானது, பாவ சம்சுத்திகி. இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகவதம் படிக்கிறது, பக்தி கிரந்தங்களை படிக்கிறது, பெரியவங்களோட நிறைய புராணங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்த மகான்களோட சரித்தம்லாம் படிக்கிறோம் பார்த்தீங்களா. இது மாதிரி சரித்தங்களெல்லாம் படித்து படித்து அவங்களாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு நம்மளோட அல்பத்தனங்களை எல்லாத்தையும் நீக்கிக்கிறது. பாவத்தை சுத்தி பண்ணிட்டு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அந்த காரியம் ரொம்ப நல்லபடியில் வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பாவ சம்சுத்தின்றதுக்கு அர்த்தம் மனதோட உள்ளுக்குள்ளார இருக்கிற பாவம் தன்மை இருக்குல்ல, அந்த தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அல்பத்தன்மையாக இருக்கும், ரொம்ப கஞ்சத்தன்மையாக இருக்கும், மனசு விஸ்தாரம் இல்லாமல் இருக்கும், அழுக்கா இருக்கும். அதெல்லாத்தையும் சுத்தப்படுத்துறது, இன்டென்ஷனை சுத்தப்படுத்துறதுக்கு பேர் பாவ சம்சுத்தி. அதுக்கப்புறம் இது ஏத்தத்து, இது எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானசம் தப உச்சியதே, இவைகளுக்கு பேர் மானச தபஸ் என்று சொல்லப்படுகின்றது. பாஷ்யத்துக்கு வந்துருங்க சொல்றேன். மனப்பிரசாதம் 1ஆம் நம்பர். மனப்பிரசாதம் அர்த்தம் மனசக பிரசாந்தி. பிரசாந்தின்னு என்ன சுவாமி புரியலையே, மனசோட பிரசாந்தின்னு என்ன அர்த்தம்? மனசோட பிரசாந்தின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வச்சதா ஆபாதனம். ஸ்வச்சதா அப்படின்னா தெளியப்படுத்துறதுன்னு அர்த்தம். மனசை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வச்சுக்கணும். அந்த தெளிவாக வச்சுக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனசோட பிரசாதம் அப்படின்னு பேர். இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 உபாயம். 2 உபாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 3 உபாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறார். நம்ம அடுத்த கிரந்தங்கள் யோக சாஸ்திரத்துக்கு அப்புறம் நம்ம படிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தி விவேகம் அப்படின்னு ஒன்று படிக்க போகிறோம். இந்த ஜீவன் முக்தி விவேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார், இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, முக்திகோபனிஷத்தில் ராமர் வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமனுக்கு சொல்கிறார் 3 காரியத்தை தொடர்ந்து பண்ணுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மனசு தெளிவாயிட்டே இருக்கணும் அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தத்துவ விசாரம். டெய்லி கிளாஸ்க்கு வந்துடுங்க, டெய்லி கிளாஸ்க்கு வாங்க. சமயம் இருக்கும்போது ஒரு 1/2 அன் ஹவர் என்ன பண்ணுங்க அப்படின்னா படித்ததை திரும்ப ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க, சுவாத்தியாயத்தை விடாமல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராணாயாமத்தை, ஒரு 10 பிராணாயாமத்தை நித்திய அபியாசத்தில் வச்சுக்கோங்க. ஒரு வேலைக்கு 10 வச்சுருந்தா பரவாயில்ல, இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு காலையில் ஒரு 10 பிராணாயாமத்தையாவது முதல்ல பண்ணுங்க.
இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகதத்துவ அபியாசம்னு ஒரு அபியாசம், ஒரு ஜபத்தோட அபியாசத்தை எவ்வளோ ஆவர்த்தி முடியுமோ யதாசக்தி ஆவர்த்தி பண்ணுங்க. இந்த மூணுத்தையும் சைமல்டேனியஸா பண்ணணும். இந்த மூணுத்தையும் சைமல்டேனியஸா பண்ணினீங்க அப்படின்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவடைய ஆரம்பிச்சிரும். மனசு தெளிவா இருக்கும். இதுக்கு பேர் தான், மனசு தெளிவுக்கு பேர் தான் மனப்பிரசாதம் அப்படின்னு பேர். சொச்ச தன்மையை கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் சௌமியத்துவம்னா என்ன அர்த்தம்? சௌமியம்னா என்ன அர்த்தம்? எத்து சௌமனஸ்யம், சுமனஸ்ய பாவம் சௌமனஸ்யம். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சந்திரன் மாதிரி குளிர்ந்து போயிருக்கிறதுன்னு சொல்லுவோம்ல. பௌர்ணமி சந்திரன் எப்படி இருக்கும்? சில்லுன்னு இருக்குமா? அதே மாதிரி இந்த மனசு எப்பவுமே குளிர்ந்து இருக்கிறது. அந்த குளிர்ந்து இருக்கிறதுக்கு பேரு சௌமனஸ்ய ஆகுகு, சௌமனஸ்யம் ஆகுகு. அதுக்கு பேர் என்ன பேரு? எங்க தெரியும் அது அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க தெரியும்? முகாதி பிரசாத காரியா. காலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜபத்தை பண்ணிட்டு வெளியில போங்க, மற்றவங்களாம் பார்க்கறது போதே உங்க முகத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரசன்னம் தெரியும். முகம் வந்து பார்த்தீங்கன்னா சுமனசா தெரியும். மனசு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்க இருக்க உங்க முகம் காட்டி கொடுக்கும். நம்ம சொல்லுவோம்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் தெரியுங்களா? அகத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கல்மஷங்கள் இருந்துச்சு அப்படின்னா முகம் காட்டி கொடுக்கும். அகம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள மனசு குளிர்ந்து இல்லாம ரொம்ப வெப்பத்தில் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப குரோதத்தில் இருந்துச்சுன்னா அது முகம் காட்டி கொடுக்கும். அப்ப சுமனசிய பாவம், மனசு நல்லா குளிர்ந்து இருக்கிறது அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து முகாதி பிரசாத காரியா. முகத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதமா தெளிவை காட்டும் உங்களுக்கு. அப்ப நம்ம டெய்லி காலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பார்த்தாவே தெரிஞ்சிடும், இவங்க டெய்லி அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு வராங்க, அதனால முகம் பிரைட்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். மனசு குளிர்ந்து இருக்குன்னு தெரியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரணசிய விருத்திகி. ஆச்சரிய சொல்லிட்டார். இந்த சௌமனசியன்றதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னா சௌமியத்துவம்ன்றது அந்த கரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமக்ரோதம் இல்லாம ரொம்ப குளிர்ந்து இருந்துச்சு அப்படின்னா, சில்லுன்னு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சௌமனசியம் சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாம மௌனம்னா என்ன அர்த்தம்? மௌனம் அப்படின்னா வாக் சம்யமக. இந்த வாக்கை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மௌனமாக இருந்தேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ திரும்ப கீதா முடிச்சோன்னு திரும்ப மௌனத்துக்கு போக போகிறேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பாடம் நடக்க போகுது. என்ன எனர்ஜி கிடைக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? அப்பா நீங்கள் நினைச்ச இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5 நாள் லீவ் வரப்போகுது நமக்கு. 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 5 நாள் லீவ் வரப்போகுது. ஒரு நாள் ப்ரோக்ராம் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு போயிடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நான் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு ரூம்குள்ளார போயிட்டு என்ன மறுநாள் ஒரு நாள் ஃபுல்லாக என்ன நான் ஆப்ஷன் அப்படின்னு வச்சுங்க. ஃபோனை சைலண்ட்டில் போட்டுருங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணாதீங்க, சைலண்ட்டில் போட்டுருங்க. மறுநாள் யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்கள்ட்டலாம் கூப்பிட்டு பேசிக்கலாம். சைலண்ட்டில் போட்டு என்ன பண்ணுங்க, ஓரமாக வச்சுருங்க ஃபோனை. ஆடியோ இருக்கக்கூடாது, வீடியோ இருக்கக்கூடாது. முடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாத்தியாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மௌனமாக மனசால வந்து பார்த்தீங்கன்னா சுவாத்தியாயத்தை பண்ணுங்க, இல்லைன்னா பாடம் கேளுங்க. ஒரு ஜபத்தை பண்ணுங்க, 10 பிராணாயாமத்தை பண்ணுங்க, 3 காலத்துலையும் பண்ணுங்க. ஒரே ஒரு வேளை ஆகாரம் ரொம்ப எளிமையான ஆகாரமாக எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு உள்ளே போனீங்கன்னா நாளைக்கு ஃபுல் டே விட்டுருங்க. நாளை மறுநாள் காலையில் வெளியில் வாங்க. அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரோடையும் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா வெறும் ஜபம் பண்ணிக்கிட்டு ஒரு சுவாத்தியாயம் பண்ணிக்கிட்டு பாராயணம்லாம் பண்ணாதீங்க. பாராயணம் பண்ணுறதா இருந்தாலும் மனசில் பண்ணுங்க, வெளியில் வாக்கை பயன்படுத்தக்கூடாது, எந்த வாக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நாள் இருந்து பாருங்க, மறுநாள் இருக்கும் பாருங்க, ஐயோ உங்கள் மனசு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாமர்த்தியம் இருக்குங்க. இந்த மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீரியம் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாக்கை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய காசிப்பு, அது தேவையில்லாத நான்சென்ஸாக பேசி விரயம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மனசை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, மௌனம் வாக் சம்யமம். மௌனம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து வாக்க மௌனப்படுத்துறது. ஆனா அது என்ன அப்படின்னா வாக் சம்யமக அப்படி மனசம்யம பூர்வகோ பவதி இது. அப்போ நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி காட்டுறதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, வாக் மௌனம்ன்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கிட்டு காட்டுவாங்க. ஆக்ஷன் இப்படி அப்படி ஆனால் ஆக்ஷன்லாம் பண்ணுறது அதெல்லாம் தப்புங்க, அதெல்லாம் தப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனோமௌனத்தை வந்து முன்னிட்டு, மனசு மௌனமாகிறதை முன்னிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படக்கூடியது தான் வாக்கு மௌனம்.
ஒருத்தருக்கு மனோமௌனம் சரியா வரல அப்படின்னா அவரால் வெளியில வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு மௌனத்தை இருக்க முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட இம்பல்ஸை வந்து தன்னோட அபிப்பிராயங்களை காட்டுறதுக்காக என்ன பண்றாங்க, எழுதி எழுதி காட்டுறாங்க. தன்னோட மௌனம் அவங்களுக்கு சித்திக்காததுனால தான் என்ன பண்றாங்க, மனசு ரொம்ப கொதிச்சுக்கிட்டு இருக்காதனால தான் இப்படி அப்படி எப்படி ஆக்ஷன். ஐயோ, நீங்க நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மௌனி பாபாக்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. இங்க ஒருத்தர் இருக்கார், மௌனி பாபா அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி அன்னதானம் பண்ண முடியும்? ஒரு பிரசித்தமான ஒரு மௌனி பாபா இருக்கார், ஒரு பெரிய ஆசிரமம் வச்சிருக்காரு. எப்படி அபிப்பிராயத்தை தெரியப்படுத்தாம எப்படி ஆசிரமத்தை ரன் பண்ண முடியும்? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசுக்குள்ளார இம்பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இம்பல்ஸ் வரும். அதை என்ன பண்ணுவாங்க, வெளிப்படுத்துறதுக்கு வாக்கில் பேச மாட்டாங்க, ஆனால் வேற வேற விதங்களில் அந்த ஒப்பீனியனை வெளிப்படுத்துவாங்க. அது இல்லை. ஆச்சாரியார் சொல்றாரு, மனோமௌனத்தை முன்னிட்டு தான், மனசோட மௌனத்தை முன்னிட்டு தான் வெளியில வாங் மௌனம் நடக்கணும். அதுதான் உத்தமமானது. பவதி இது காரியேன காரணம் உச்சியதே மனசம்யமோ மௌனம் இது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா மௌனம் நம்ம சொல்றோம், ஆனால் வாஸ்தவத்தில் அது வந்து மனோமௌனம் தான் மௌனம். மனோமௌனம் தான் மௌனம். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறுமனை வெளியில பண்றது முக்கியம் இல்லை, உள்ள இருக்கிறது முக்கியம். அதான் இங்கே ஆச்சாரியா சொல்றார் இதி. அதனால ஆத்ம வினிகிரகம்னா என்ன அர்த்தம்? அடுத்தது ஆத்ம வினிகிரகம்னா என்ன அர்த்தம்? இப்ப பிராக்டிஸ் பண்ணும்போது எடுத்தோன்னு நீங்க மனோமௌனத்தை ஆரம்பிக்கலாமா? எடுத்தோன்னு ஆரம்பிக்க கூடாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா 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 நம்ம லட்சியம் வந்து பார்த்தீங்கன்னா மனோமௌனம்னு வச்சுக்கணும். மனோமௌனத்துக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் இல்லாம மனச்சஞ்சலம் இல்லாம இருக்கிறது, தாட்லெஸ்ஸா போறது. அப்போ தாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா மனசோட பேச்சு. அப்போ தாட்லெஸ்ஸாக ஆகணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும், ஸ்தூல மௌனத்தை அனுஷ்டானம் பண்ணணும். ஸ்தூல மௌனத்தை பேசும்போதும் கூட என்ன பண்ணணும் தெரியுங்களா, நிறைய உறவுகள் எனக்கு விட்டு போயிருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாக் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் லாக் பண்ணிவிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லாக் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். எந்த காரணத்துக்கு கொண்டு அந்த 2 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரூமை தட்டி ஒரு ராத்திரி 10:30 மணிக்கு கிரி பிரதட்சணம் வரேன் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு என் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டுன்னு மற்றவங்களுக்குலாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. அதுக்காக எந்திரிச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மௌனம் அப்படின்னு இது பண்ணேன். அது கையில் எழுதி காட்டினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட 2 வருஷத்தில் ஒரு நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா சேஷ்டை பண்ணுறதோ எழுதி காட்டுறதோ எதுவுமே பண்ணல. 2 முறை பண்ணியிருக்கேன் நான். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், வாக்கு மௌனம் பண்ணுறீங்க அப்படின்னா ரூமை லாக் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரூமை லாக், ஏன்னா ஏதாவது இருந்தால் நீங்கள் பேச வேண்டியிருக்குல்ல. அப்போ என்ன பண்ணுங்கள், அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஏகாந்தம், ஒரு தனியாக, அது ஒரு பெரிய பெரிய ப்ராக்டிஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஏகாந்தத்துக்கு போயிடுங்க, ரூமை லாக் பண்ணிக்கங்க, ஒருவேளை ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, ஸ்தூலத்தை அபியாசம் பண்ணுங்கள். இது அபியாசம் பண்ண 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 ஒரு 4 நாள் மெதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள் லீவ் கண்டினியூவாக வரும். 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, 2 நாள் மௌனமாக இருங்க. அப்போ மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் மௌனம் இருக்கிற வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தர்களுக்கு முடியாது, ஆனால் வானப்பிரஸ்தர்களுக்கு முடியுமா? இருக்க முடியும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா, நீ இன்னைக்கு மௌனமாரு, நான் வந்து பார்த்தீங்கன்னா விவகாரம் பண்ணுறேன். நீ நாளைக்கு வந்து மௌனமாரு, நான் மௌனமாக இருக்கேன், நீ விவகாரம் பண்ணு அப்படின்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒருத்தருக்குள்ளார ஒருத்தர் பிளான் பண்ணிக்கிட்டு மௌனமாக இருக்கலாம். கூட இருக்கிறவங்க நல்லா வந்து சகாயம் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் நல்லாவே பண்ண முடியுத. மௌனமாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு பேசாமல் ஒரு ஜபத்தை பண்ணிக்கிட்டு இருங்க. மௌனம் இருக்கும் போதெல்லாம் மனசோட ஜபம் பண்ணுங்க. இது மெதுவாக மெச்சூரிட்டி ஆகி என்ன பண்ணுவோம் அப்படின்னா மனசு ஸ்வஸ்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தாட்லெஸ்ஸாக போகிறதுக்கு வழிவகுக்கும். அதுக்கப்புறம் ஆத்ம வினிகிரகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆச்சாரிய சொல்கிறார், மனோ நிரோதா. மனசை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்கள், மனசோட எண்ணங்கள் இருக்குல்ல, அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் நிரோதம் பண்ணுறது. அந்த நிரோதம் பண்ணுறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, சர்வத்தக சாமானிய ரூபேன ஆத்ம நிகிரகோ வாங் விஷயஸ்ய ஏவம் மனசக சம்யமோ மௌனமிதி விசேஷா. ஆச்சாரியர் சொல்கிறார் என்னன்னா, சர்வத்தக எல்லா பக்கத்துலேயும் போயிட்டு இருக்குல்ல மனோவிருத்தி, கண்ட்ரோல் இல்லாமல் ஊர் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குல்ல இந்த மனசு, மாடு மாதிரி. மாடுக்கு ஏதாவது கண்ட்ரோல் இருக்கா அப்படின்னா, முட்டிங்கன்னா மாடு என்ன பண்ணும், இங்கே மேயும் அங்கே மேயும், எல்லா இதுலேயும் புல் மேயறதுக்கு இங்கே அங்கே போகும். அதே மாதிரி இந்த மனசும் மாடு மாதிரி.
அது என்ன பண்ணு, கண்ட்ரோல் இல்லாமல் எதை வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், எந்த சிந்தனை வேணாலும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாலா பக்கமும் போயிட்டு இருக்க இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, நாலா பக்கம் போகிற மனசை கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணுறோம், இயக்க தத்துவ அபியாசம். மனசே நீ ஒரே தாட்டு ராமனை மட்டும்தான் சிந்திக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராம 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 கிருஷ்ணா 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 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தாட்டில் கொண்டு வர்றது. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் போயிட்டு இருக்க தாட்டை கண்ட்ரோல் கொண்டு வந்து நிற்கிறதுக்கு பேர் ஆத்ம வினிகிரகம்னு பேர். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம வினிகிரகோ வாக் விஷயஸ்ய ஏவ மனசக சம்யமோ மௌனம் இது விசேஷக. இதில் வாக்கை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக சொல்கிறோம். வாக்கில் வந்து நீங்கள் எதை வந்து பார்த்தீங்கன்னா நியமனம் கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அதுக்கு பேர் மௌனம் என்று ஸ்பெஷலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். மனசோட சம்யமம், மனசோட சம்யமம் தான். மனசு கண்ட்ரோல் ஆச்சுன்னா எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். ஆனால் ஸ்பெஷலாக வாக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் மனசோட மௌனம் அப்படின்னு ஸ்பெஷலாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பாவ சம்சுத்தினா என்ன அர்த்தம்? பாவ சம்சுத்தினா பரைஹி விவகார காலே, ரொம்ப முக்கியமானது. மற்றவர்களோடு நம்ம விவகாரம் பண்ணுறோம்ல, வீட்டிலையா இருக்கட்டும் இல்லை வெளியிலையா இருக்கட்டும், நண்பர்களோட உறவினர்களோட வெளியில் இருக்கிற பர்சன்களோட நம்ம விவகாரம் பண்ணுறோம். அந்த விவகார காலத்தில் மாயாவித்வம், மாயானா என்ன அர்த்தம்? கள்ளம் கபடம் வஞ்சனை, இதெல்லாம் பேர் மாயான்னு பேர். அல்ல கள்ளம் கபடம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு பேர் அமாயாவித்வம். அமாயாவித்துவம்னா மாயை இல்லாமல் இருக்கிறது, பாலிடிக்ஸ் இல்லாமல் இருக்கிறது, குரூக்குடு மைண்ட் இல்லாமல் இருக்கிறது. எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக வந்து விவகாரம் பண்ணுறோமோ அந்த மனசு வந்து வச்சுக்கணும், இந்த காரியம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. எந்த கள்ளங்கப்படம் இல்லாமல் பாலிடிக்ஸ் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாவ சம்சுத்திகி அப்படின்னு பேர். ஆர்ஜவத்தோட வேற ஒரு ஃபார்ம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு தான் ஆர்ஜவம். அந்த ஆர்ஜவத்தை மனசுக்குள்ளார கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா, வெளியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவகாரம் பண்ணும்போது வந்து அப்படியே வேற மாதிரி பண்ணுறாங்க, உள்ளுக்குள்ளார வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கிறது உள்ளுக்குள்ளார, அதெல்லாம் பெரிய தப்பு. மனசு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சரளமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சரளமாக இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் பாவ சம்சுத்தின்னு பேர். இது ஏதத்து தப்போ மானசம் உச்சியதே, இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனசோட தபஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ சரீர தபஸ் பார்த்தாச்சு, வாக் தபஸ் பார்த்தாச்சு, மனசுனால பண்ணக்கூடிய மானச தபஸும் பார்த்தாச்சு. இது எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பிரம்ம வித்யாவோட ஒரு கால் தபஸ். இது இந்த மூணுத்தையும் நம்ம பண்ணியே ஆகணும். பண்ணாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரம்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா அறிதல் அப்படின்றது முடியவே முடியாது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன் எப்ரயாதி தஜந்தேகம் சயாதி பரமாம் கதி. அப்போ சதா காலமும் ஓங்காரத்தை ஓமித்யேகாட்சரம் பிரம்ம ஓங்காரத்தை பண்ணுங்க. பவித்ரானாம் இக ஓங்காரக. இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா பவித்திரம் பண்ணக்கூடியதில் ஓங்காரம் தான் பெஸ்ட். சுவாத்தியாயத்துக்கு பேரும் ஓங்காரம். ஈஸ்வர பிரணிதானமும் ஓங்காரத்தினால தான் நடக்கும். அப்போ ஓங்காரத்தினாலையும் தபஸே வந்து பார்த்தீங்கன்னா எதுனா பிராணாயாமமே தபஸ். பிராணாயாமம் தான் பரமோ தபக. இருக்க தபஸ்லேயே வந்து பெரிய தபஸ் வந்து பிராணாயாமம். அப்போ நல்ல ஓங்காரத்தையும் பிராணாயாமத்தையும் பண்ண 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 வித்யா வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகும். ஆமாம், இது எல்லாத்தையும் கிரியா யோகத்துக்குள்ளார கொண்டு வந்துடலாம். சுவாத்தியாய தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியா யோகா. தபஸ், சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம், இந்த மூணுத்துக்கு பேர் கிரியா யோகம்னு பேர். கிரியா யோகம் என்ன பண்ணும், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சமாதி வரைக்கும் உங்களை கொண்டு போய் விட்டுரும். இந்த கிரியா யோகம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சமாதியை கொடுத்துருன்னே ஸ்லோகம் சூத்திரங்கள் ஞாபகத்தில் வர மாட்டேங்குது.
வெறும் நித்திய கர்மத்தை சந்நியாசம் வரைக்கும் விடக்கூடாது ஜி. நித்திய கர்மத்தை சந்தியாவந்தனத்தை விடவே கூடாது. சந்தியாவந்தனத்தை 100 முடிஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா 1000 காயத்ரி பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ ராமச்சந்திர வாசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து இப்போ 1000 காயத்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டார். நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 காயத்ரி பண்ணுறவனை தான் ஒரு முமுக்ஷுனே நாங்கள் ஸ்வீகாரமே பண்ணுவோம். அப்போ வந்து காலையில் ஒரு 400 காலையில் ஒரு 300 ஜபம் பண்ணிடுங்க. மத்தியானம் ஒரு 300 ஜபம் பண்ணுங்க. ஈவினிங்கில் வந்து ஒரு 400 ஜபம் பண்ணுங்க. இல்லைனா காலையில் 400, மற்ற 2 காலம் 300 வச்சுக்கிட்டிங்கன்னா 1000 ஜபம் வந்துடும் உங்களுக்கு. ஒரு நாளைக்கு 1000 காயத்ரி பண்ணினீங்கன்னா உங்கள் மனசு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி ஆகிடும். சுவாத்தியாயம் வச்சுக்கங்க, ஜபத்தை வச்சுங்க. இல்லை எனக்கு வந்து ஓங்காரத்தில் ஈடுபாடு இருக்குது அப்படின்னா 3 காலத்துலேயே 108 நித்திய சந்தியாவை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சந்தியா பண்ணதுக்கு பிறகு ஓங்கார அபியாசத்தை தனியாக வச்சுக்கோங்க. சமாதி சித்தர் ஈஸ்வர பிரணிதானாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. பூஜை டெய்லி வச்சுக்கலாம். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எப்பவுமே என்ன சொல்லுவோம், டெய்லி கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 5 மணிக்கு ஒரு பூஜையை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரம் 40 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜையை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 40 நிமிஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜபத்தை வச்சுங்க. ஒரு 3/4 மணி நேரம் ஜபம், ஒரு 1/4 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிராணாயாமத்தை பண்ணுங்க. முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடியும். ஒரு இது கம்ப்ளீட் ஆகிடும். 4 மணிக்கு அனுஷ்டானத்தை ஆரம்பிச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு 6:30 மணிக்குள்ளார அழகாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பார்க்கலாம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.